विमनाभासि का चिन्ता ब्रूहि साम्प्रतम्. राधे कृष्ण. அப்பாவை தேடி காட்டிலெல்லாம் பார்த்துட்டு அவர் நல்லபடியாக கதி அடைஞ்சாருன்னெல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள பாட்டில் அதாவது விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் தே மீட் இன் த சொர்க்கம். ஏன்னா இவன் ராஜசூய யஜ்யம் பண்ணி முடிச்சுட்டான் நம்ம ஹரிச்சந்திரன். அதெல்லாம் ரொம்ப நல்ல பூஜையெல்லாம் அடைஞ்சிட்டு வசிஷ்டர் ரொம்ப ஹாப்பியாக சொர்க்கலோகத்துக்கு போகிறார். அங்கே விஸ்வாமித்திரர் இருக்கார். அப்போ ரெண்டு பேருமா பேசும்போது ரொம்ப பூஜிக்கிறான், இந்திரன்லாம் ரொம்ப பூஜிக்கிறான் வசிஷ்டரை. அப்போ விஸ்வாமித்திரர் கோவம் வருது, என்ன இவர் இவ்வளோ பூஜிக்கிறான்னுட்டு. அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய எஜமானால எனக்கு இந்த பெருமை, அவன் ராஜசூயாகம் பண்ணினான், அதனால தான் எனக்கு இந்த பெருமை. அவன் சத்தியசந்தன், அப்படி நல்லவன், இப்படியெல்லாம் வல்லவன் எல்லாம் புகழறாரா. இவருக்கு பயங்கர கோபம் வருது. இவன் இந்த வர்ணனுக்கு வர்ணனை ஏமாத்தினான். குழந்தைய குழந்தை பிறந்த உடனே இப்போ தரேன் அப்போ தரேன்னு ஏமாத்துறேன், இவனை போய் இவர் புகழறாருன்னு விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ எப்படியாவது நான் நீ பணையம் வை, நீ பண்ணின தபசெல்லாம் பணையம் வை, நான் பண்ண தபசெல்லாம் பணையம் வைக்கிறேன், நான் அவனை பொய்யன் ஆக்குவேன் அப்படின்னு இவர், நீ பொய்யன் இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ண அப்படின்னு ரெண்டு பேரும் பணையத்தை வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே விஸ்வாமித்திரர் ஆட்டத்தை ஆரம்பிச்சு விட்றார். காட்டில் இவன் வேட்டையாட போகிறான் ஹரிச்சந்திரன். வேட்டையாட போகிறோச்சே அங்கே நாலா பக்கமும் எப்படியோ சதுரி போய்ட்றான். இவன் மட்டும் ஒரு பொய்யான ஆக்சுவலாக விஸ்வாமித்திரர் ஒரு தானவனை ஒரு சூக்கர வடிவத்தில் ஒரு பன்றி வடிவத்தில் உருவாக்குறான். அவனை துரத்திட்டு போகிறான். அவனை அடிக்கிறோச்சே போகிறோச்சே தான் இவனை ஒரு டைரக்ஷன் மாற்றி கூட்டின்னு போய்டுறார் ராஜாவை. விஸ்வாமித்திரோட மாயே இதெல்லாம். பின் சேனைகள்லாம் நாலா பக்கம் போய்டுறது. நாலா பக்கம் போன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனிமேல் மட்டும் அந்த உருவம் மறைஞ்சே போயிடுது. அப்போ தான் பிராமண வேஷத்தில் விஸ்வாமித்திரர் அங்கே வரார். வந்துட்டு என்னப்பா எதுன்னு நான் அவனுக்கு வழிகாட்டுறேன். அப்போ இவன் என்ன வேணால் நான் உனக்கு தரேன், நீ என்ன வேணால் கேளுங்க, நீங்கள் நான் உங்களுக்கு தரேன், ராஜ்யத்துக்கு மட்டும் எனக்கு வழிகாட்டுங்க, அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் தரேன்னு மோகத்தில் ஆழ்ந்து அவர் ராஜ்யத்தை கேட்குறா. என் ஒரு பிள்ளையை உண்டாக்கிடுறார், அதுக்கு வரக்கூடிய மாட்டு பண்ணை உண்டாக்கிடுறார், எல்லாத்தையும் மாயையில் உண்டாக்கி அங்கே திடீர்னு வந்ததுன்னு கேட்கலைவான், கேள்வி கேட்கவே தோணலை, ஏன்னா மாயையில் மாட்டிகிட்டு இருக்கான். அதனால அவளை காட்டி அவளுக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறேன், கல்யாண மேடையில் நீ எல்லாம் கொண்டு சொல்லிவிட்டு ஓகேன்னு முடிச்சுட்டு இந்த நாட்டுக்கு கொண்டு விட்டுடுறாரு. அப்புறம் அவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு நாட்டில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கல்யாண மேடைக்கு இவன் போகிறோச்சே ராஜ்யத்தை கொடு, மொத்த ராஜ்யத்தை கொடு, அதுக்கு மேலே தட்சிணை கொடு எல்லாம் கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சோகத்தில் வரான். இப்போ இங்கே இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. பதிம் சிந்தாபரம் திருஷ்டுவா. ஒரே கணவன் என்ன சொன்னேன், எப்படி நான் இப்படி மூழ்கினேன்னு நினச்சிட்டு இருக்கேன், அவனுக்கு நான் என்ன அறியாமல் நான் இப்படி பண்ணிட்டேனே நினச்சிக்கிற போச்சு. அவள் கேட்குறா, ராஜ்ஞி பப்ரச்சா, ராணி கேட்குறா, காரணம் பப்ரச்சா, காரணத்தை கேட்குறா. கிம் பிரபோ, ஏன் பிரபுவே விமனாபாசி, ஏதோ துக்கத்தில் இருக்கேள், ரொம்ப வேதனையில் இருக்கேள், நீங்கள் விமனான வேதனை இருக்கே, காச்சிந்தா உங்களுக்கு என்ன கவலை, புரூஹி சாம்பிரதம் இப்போ சொல்லுங்கன்னு கேட்குறான். ராதே கிருஷ்ணா. Thank you, ma'am. पतिं चिन्तापरं दृष्ट्वा रागी पप्रच्छ कारणं किं प्रभो विमनाभासि का चिन्ता ब्रूहि साम्प्रतम्. वनात् पुत्रः समायातः राजसूयः कृतः पुरा कस्मात् शोचसि राजेन्द्र शोकस्य कारणं वद. ஸோ வனாத் புத்திரக சமாயாத்தக. ரோகிதன் கூட வந்துட்டானே, இவ்வளோ நாளைக்கு நம்ம பிள்ளை காட்டில் இருந்தான், ஐயோ குழந்தைய காணுமேனு கவலைப்பட்டோம், இப்போ பிள்ளையும் வந்தாச்சு, சமாயாத்தக ரோகிதன் வந்தாச்சு. ராஜசூயக கிருதக, நீங்கள் பெரிய ராஜசூயகம் விக்னம் இல்லாமல் முடிச்சாச்சு, புறா இதுக்கு முன்னாடி நீங்கள் அதையும் பண்ணியாச்சு. கஸ்மா சோச்சசி, அப்புறம் என்ன கவலை ராஜேந்திரா கேட்குறா, உங்களுக்கு என்ன கவலை இப்போ, சோகசிய காரணம் வத, நீங்கள் சோகமாக இருக்கக்கூடிய காரணத்தை சொல்லுங்கள்னு கேட்குறான். वनात् पुत्रः समायातः राजसूयः कृतः पुरा कस्मात् शोचसि राजेन्द्र शोकस्य कारणं वद. न अरातिः विद्यते क्वापि बलवान् दुर्बलः अपि वा वरुणः अपि सुसन्तुष्टः कृतकृत्यः असि भूतले. ஸோ ந அராத்திஹி, அராத்தின எதிரி. ஸோ எந்த எதிரியுமே நமக்கு கிடையாது, அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக நீங்கள் இருக்கேன், குவாப்பி எங்குமே உங்களுக்கு எதிரி இல்லையே. பலவான் துர்பலோ அப்பிவா, பலமான எதிரியோ இல்லை துர்பலமான யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட பகச்சின்னு இருக்கானோ அந்த மாதிரி யாருமே இல்லையே. வருணகா அப்படி சுசந்தோஷம், வருணன் தான் நம்மள்கிட்ட நம்ம ஒழுங்காக பண்ணலையேன்னு கோச்சுட்டு தான் இப்போ அவனும் சந்தோஷமாயிட்டான், வருணன் இப்போ சந்தோஷமாக இருக்கான். கிருத்தியாக அசி பூத்தலை, எல்லாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்து முடிச்சிருக்கேளே, இப்போ பூத்தலை இந்த பூமியில் எல்லாத்தையும் கிருத்தியாக செய்ய வேண்டியதே செய்தவனாக இருக்கிறீர்கள், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்குறான்.
न अरातिः विद्यते क्वापि बलवान् दुर्बलः अपि वा वरुणः अपि सुसन्तुष्टः कृतकृत्यः असि भूतले चिन्तया क्षीयते देहः नास्ति चिन्ता समामृतिः त्यज्यतां नृपशार्दूल स्वस्थः भव विचक्षण. விசக்ஷணன்னு கூப்பிட்றா. விசக்ஷணன்னு நல்ல தேர்ந்த அறிவாளியே, அறிவாளியே. சிந்தையா க்ஷீயதே தேகக. உங்களுக்கு தெரியாதா, கவலைப்பட்டா உடம்பு நாசமாக போயிடும், க்ஷீணமாயிடும். க்ஷயத்தை அப்படி க்ஷீணமாக போயிடுமே உடம்புக்கு எடுத்துக்காதுங்கோ. நாஸ்தி சிந்தா சமாமிருத்திகி. இந்த கவலையை போல ஒரு ஷாவே கிடையாதுட்டான். கவலைப்பட்டே ஷாவா, அந்த மாதிரி ஒரு ஷாவு மகா துர்பாகியமானது. அதை மாதிரி ஒரு சோகம், அந்த சோகத்தை மாதிரி ஒரு ஷாவுங்கிறது கிடையாது. தியஜதாம், அதை விட்டுடுங்க நீங்கள். ரிப்பஷார்தூல புலியேன்னு கூப்பிட்றா. ராஜ புலியே, நீங்கள் அதை விட்டுடுங்கோ. ஸ்வஸ்தக பவ, ஸ்வஸ்தமாக இருக்கும். ஏன் இப்போ கவலைப்பட்டு இருக்கேன்னு பொண்டாட்டி அட்வைஸ் பண்ணுறாங்க. चिन्तया क्षीयते देहः नास्ति चिन्ता समामृतिः त्यज्यतां नृपशार्दूल स्वस्थः भव विचक्षणः. விசக்ஷண என்ன அட்ரஸிங் இதுல இருக்கு மேம். விசர்கம் எடுத்துருங்க. தன்னிசம்ய பிரியா வாக்கியம் प्रीतिपूर्वं नराधिपः प्रोवाच किञ्चित् चिन्तायाः कारणं च शुभ अशुभम्. இந்த வார்த்தையை கேட்குறா, ஒய்ஃபோட வார்த்தையை கேட்குறாரு அவர். பிரியா வாக்கியம், பிரியாவாக இருக்கக்கூடிய, இங்கே வந்து ஷைபியான்னு பெயர் போட்டிருக்கா. நம்மளுக்கு சந்திரமதி தான் தெரியும் இல்லையா, ஹரிச்சந்திரனாலே சந்திரமதின்னு தெரியும். ஸோ இங்கே ஷைபியான்னு பெயர் போட்டிருக்கா. அந்த அவளுடைய வார்த்தையை கேட்டு பிரீதிபூர்வம் நராதிபக, ரொம்ப அன்போடு கூட அந்த ராஜா ப்ரோவாச்சா பதில் சொல்கிறார். கிஞ்சித் சிந்தாயாக காரணம், என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த சுப அசுபம், அது நன்மை தீமை எல்லாம் தனக்கு ஏன் இப்படி வந்தது எல்லா காரண காரியங்களோடு ஒய்ஃப்ட ஷேர் பண்ணுறார். இப்போ தான் தன்னிஷம்ய பிரியா வாக்கியம் பிரீதிபூர்வம் நராதிபः प्रोवाच किञ्चित् चिन्तायाः कारणं च शुभ अशुभम्. राधे कृष्ण मैम. भोजनं न चकार असौ चिन्ताविष्टः तथा नृपः सुप्त्वा अपि शयने शुभ्रे लेदे निद्रां न भूमिपः. போஜனம் ந சக்கார, சாப்பாடு இறங்க மாட்டேங்கிற ராஜாக்கு. ஸோ போஜனம் பண்ணலை. சிந்தாவிஷ்டக ததான் இருப்பக, ரொம்ப கவலையோடு இருக்கார் ராஜா. சுப்துவா அப்படி படுக்கையில் படுத்துட்டார். சுப்ரே ஷைனே, நல்ல பளபளேர்ன படுக்கை, நல்ல சாஃப்ட் பெட்டு, அதில் படுத்து கூட நித்ராம் ந லேபே பூமிபக, தூக்கமே வரலையா அந்த ராஜாக்கு. भोजनं न चकार असौ चिन्ताविष्टः तथा नृपः सुप्त्वा अपि शयने शुभ्रे लेभे निद्रां न भूमिपः. प्रातः उत्थाय चिन्तार्थः यावत् सन्ध्यादिकाः क्रियाः करोति नृपतिः तावत् विश्वामित्रः समागतः. ஸோ காலம்பரை எழுந்திருக்கிற சிந்தார்த்தகன்னா சிந்தையினால், கவலையினால், ஆர்த்தக ரொம்ப அப்பாவி பரிதாபமாக இருக்கார் ராஜா. ஸோ காலம்பரை எழுந்திருது. யாவத் சந்தியாதிகா, காலங்காத்தால் வேலையில் சந்தியா இதெல்லாம் பண்ண, சந்தியா வந்தனெல்லாம் பண்ண. அவளும் பூனல் போட்ட ஜாதி துஜான்னு அவளுக்கும் பேர், ராஜாக்களுக்கும். ஸோ அவள் அந்த சந்தியா இதெல்லாம் வந்தியாவெல்லாம் பண்ணி அந்த காரியங்கள் எல்லாம் பிராத காரியமெல்லாம் முடிச்சிட்டார். அதெல்லாம் முடிக்கிற சமயத்தில் கரோதி யாவத்துல அந்த டைம் முடியிற நேரத்தில் நிருபதிக்கு தாவத் விஸ்வாமித்ரா சமாகத்துக்கு அதுக்குள்ளே வந்துட்டார் ரெட்டியாக இவரை பிடிக்கிறதுக்கு, ராஜாவை பிடிப்பதற்கு. எப்போ தரப்போகிறேன் தட்சிணை தரணுமே அன்னு கேட்கறதுக்கு வந்துட்டார் அவர். प्रातरुत्थाय चिन्तार्थः यावत् सन्ध्यादिकाः क्रियाः करोति नृपतिः तावत् विश्वामित्रः समागतः. क्षत्रा निवेदितः राज्ञे मुनिः सर्वस्वहारकः आगत्य उवाच राजानं प्रणमन्तं पुनः पुनः. ஸோ விஸ்வாமித்திரர், ஹே ராஜன், தேஜ ராஜ்யத்தை விட்டு கிளம்பிப்போ, எனக்கு கொடுத்தாச்சே, தானம் கொடுத்தாச்சு, நீ இனிமேல் ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது. ஸோ தேஜா விட்டு இந்த ராஜ்யத்தை. மேதேகி எனக்கு கொடுத்துரு. வாச்சா பிரதிஷ்டுதம், வார்த்தையினால நீ சபதம் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ சத்ரா நிவேதித்தக, சத்ரான்னு ராஜ்ய, சத்ராங்கிறது இந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸை மீன் பண்ணுறது.
ஸோ அவர்கள் வாயில் காப்போர் செக்யூரிட்டி. அவளும் இந்த சத்திரிய வீரர்கள்னு அர்த்தம். இங்கே சத்திரியர்கள்னாலே வீரம் பொருந்தியவர்களுக்கு தான் சத்திரியர்கள்னு சொல்கிறோம் அந்த குரூப்பே. ஸோ அந்த வீரம் பொருந்தி அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து நிவேதனம் பண்ணுறா, இந்த மாதிரி விஸ்வாமித்திர வாசலை வெயிட் பண்ணிருக்கா அவங்களுக்காக வேண்டி. அப்படி சொன்னோடனே சர்வஸ்வ ஹாரக, எல்லா பணத்தையும் பிடுங்கின முனிவன் இல்லையா. ஸ்வன சொத்து, சர்வஸ்வ அது தமிழ் தான் சொத்துன்றோம் ஸ்வாங்கிறத. ஸோ சர்வஸ்வ ஹாரக, எல்லா சொத்தையும் அபகரித்து அந்த முனிவர் வந்திருக்கிறார். ஆகத்திய ஏவ உவாச்ச ராஜான, உள்ள வந்து சொல்கிறா ராஜாவை பார்த்து பிரணமந்தம் புனப்புனக. ஸோ அப்படி வெளியில் வந்துட்டார். ஆகத்திய ஏவ வெளியில் வருந்த அந்த ராஜாவை பார்த்து, ராஜானம் பார்த்து பிரணமந்தம் வணங்கின்னு வர்றார். முனிவர் இருக்காருன்னு சொல்லிட்டு வணங்கின்னு வர்றார். அப்படி வணங்கின்னு இருக்கக்கூடிய ராஜாவை புனப்புனக பிரணமந்தம் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கக்கூடிய அந்த ராஜாவை பார்த்து உவாச்ச, யாரு விஸ்வாமித்திரர் சொன்னார். ராதே கிருஷ்ணன் அதுக்குள்ள வந்து चत्रा निवेदितः राज्ञे मुनिः सर्वस्वहारकः आगत्य उवाच राजानं प्रणमन्तं पुनः पुनः. विश्वामित्र उवाच राजन् त्यज स्वराज्यं मे देहि वाचा प्रतिश्रुतं सुवर्णं स्पृश राजेन्द्र சத்யவாக்பவ சாம்பிரதம். ராஜன் ஸ்வராஜ்யம் தெஜா, உன்னுடைய ராஜ்யத்தை விட்டு கிளம்பு போ. மேதேகி எனக்கு கொடுத்துரும், வாச்சா பிரதிஷ்டிதம் வார்த்தையினால நீ வந்து பிரதிஜை பண்ணி எனக்கு தரையேன்னு சொல்லியிருக்கேன். அது தவிர தட்சணை வேறு தரணும் இல்லையா, அதுக்கு தான் ஸ்வர்ணம். ஸோ 2 பாரம் தங்கத்தை கொடுன்னு வேறு சொல்லியிருக்கார், தட்சிணையாக கொடுன்னு இருக்கார். அதனால ஸ்வர்ணம் ஸ்பிருஷ ராஜேந்திரா, நீ தட்சிணையும் எனக்கு சேர்த்து கொடு. அதுக்கு மேலே சத்யவாக் பவ, அப்போ தான் உன்னுடைய சத்தியத்தை நீ நிறைவேற்றிவனாவா ஆவாய். ஸோ சத்தியவாக்கை நீ நிறைவேற்று, சாம்பிரதம் இப்போவே நிறைவேற்றி கிளம்புன்னுட்டார். விஸ்வாமித்ர உவாச்ச ராஜன் த்யஜ ஸ்வராஜ்யம் ராஜ்யம் மே தேஹி வாசா பிரதிஷ்ருதம் ஸ்வர்ணம் ஸ்பிருஷ ராஜேந்திர சத்யவாக் பவ சாம்பிரதம். हरिश्चंद्र उवाच स्वामिन् राज्यं तव इदं मे मया दत्तं किल अधुना त्यक्त्वा अन्यत्र गमिष्यामि मा चिन्तां कुरु कौशिक. ஸோ ஹரிச்சந்திர சுவாமின், பரமோத்தமனான சுவாமியே, ராஜ்யம் தவ இதம், இது உங்களோட ராஜ்யம். இதம் ராஜ்யம் தவ, இந்த ராஜ்யமே உங்களோட தான். இப்போ மே இதம் மே மயா தத்தம். ஸோ இதம் மே ராஜ்யம், என்னுடைய இந்த ராஜ்யம் இப்போ உங்களுடையது. மயா தத்தம், நான் உங்களுக்கு தத்தம் பண்ணி கொடுத்தாச்சு. கீழே அதுனா இப்போ கொடுத்தாச்சு. தெக்துவா அந்நியத்திர கமிஷாமி, நான் இங்கே இருக்க மாட்டேன், இனிமேல் நான் கிளம்பி போகிறேன். மா சிந்தாம் குரு, கவலைப்படாதுக்கோ, நான் இங்கே இருந்து போக மாட்டேன்னு நினச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் வேறு இடத்துக்கு போயிடுறேன். மா சிந்தாம் குரு கௌஷிகரே கவலைப்படாதுங்கோ. हरिश्चंद्र उवाच स्वामिन् राज्यं तव इदं मे मया दत्तं किल अधुना त्यक्त्वा अन्यत्र गमिष्यामि मा चिन्तां कुरु कौशिकः. குரு நீ வேற என்னமோ படிச்சேன், அது சர்வஸ்வம் மம தே பிரம்மன் கிரஹீதம் விதிவத் விபோ சுவர்ண தக்ஷிணாம் தாதும் அசக்தஹ அஸ்மி அதுனா த்விஜ. ஸோ விபோன்னு விபுவே, வைபவம் உடையவரே, சர்வஸ்வம் மம தே பிரம்மன், என்னுடைய மொத்த சொத்து உங்களோடது. இப்போ ஸ்வம் என்னுடைய சொத்தெல்லாம் உங்களோட பிரம்மன். கிரகீதம் நீங்கள் வாங்கிட்டாச்சு, அக்செப்ட் பண்ணிட்டு. விதிவத் எப்படி விதிப்படி அக்செப்ட் பண்ணுவோம் தானம் கொடுக்குறத, அது மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாச்சு. விபோ ஸ்வர்ண தட்சிணாம் தாத்தும் அசக்தக அஸ்மி. இப்போ அதுனா இப்போ ஹே துஜா பிராமணோத்தமரே, இப்போ ஸ்வர்ண தட்சிணை கேட்குறல 2 பாரம் தங்கம், அது இப்போ என்னால் உடனடியாக கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் பரிசுனாச்சு, இப்போ எங்கே இருக்குது, இனிமேல் சம்பாதிச்சு தான் கொடுக்கணும் இருக்குது. அதனால் இப்போ என்னால் கொடுக்க முடியாது. சர்வஸ்வம் மம தே பிரம்மன் கிரஹீதம் விதிவத் விபோ சுவர்ண தக்ஷிணாம் தாதும் அசக்தக அஸ்மி அதுனா த்விஜ. தானம் ததாமி தே தாவத் யாவத் மே ஸ்யாத் தனாகமஹ புனश्च சேத் புனश्चेत காலயோகேன ததா தாஸ்யாமி தக்ஷிணாம். தே தாவத் யாவத் மே ஸ்யாத் தன ஆகமக, எனக்கு பணம் வர நான் எங்கேயாவது போய் வேலை பண்ணி ஏதாவது பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்துருவேன் நான். ஸோ எனக்கு பணம் வரும் வரையிலும் தானம் ததாமித்தே தாவத்து, நான் அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த சமயத்தில் இந்த தட்சிணை தானமாக கொடுத்துட்றேன், நான் உங்களுக்கு தரேன். புனश्चेत கால யோகேன, கொஞ்சம் கால நேரம் வரணும் எனக்கு, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் வேணும் எனக்கு. ஸோ அந்த காலம் வரும்போது புனக நான் மீண்டும்
ததா தாஸ்யாமி தட்சிணாம், அப்போ நான் உங்களுக்கு இந்த தட்சிணையை தந்துருவேன். दानं ददामि ते तावत् यावत् मे स्यात् धनागमः पुनश्चेत् कालयोगेन तदा दास्यामि दक्षिणाम् इत्युक्त्वा नृपतिः प्राह पुत्रं भार्यां च माधवीं राज्यम् अस्मै प्रदत्तं वै मया विद्यां सुविस्तरम्. ஸோ நிருபதி இதை சொல்லிட்டு புத்திரம் பாரியாம் பிராகா பிள்ளையை கூப்பிட்றான், ரோஹிதை கூப்பிட்றான், அவளோட ஷைபாக்கு தான் இங்கே மாதவின்னு போட்டிருக்கான். ஸோ மாதவின்னு பேராக எடுத்துக்கலாம், இந்த இடத்துல மாதவின்னு அவன் கூப்பிட்றான்னு வச்சுக்க வேண்டியது. இல்லாட்டினா நல்ல ஒரு அழகான ஸ்ப்ரிங் போல் இருக்கக்கூடிய அது மது நிறைந்தவள் இனிமையானவள்ங்கிற அர்த்தத்தில் மாதவின்னு போட்டிருக்கான்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 பேரையும் பொண்டாட்டியும் பிள்ளையும் கூப்பிட்டு ராஜ்யம் அஸ்மை பிரதத்தம், இந்த ராஜ்யத்தை நான் இவருக்கு கொடுத்து விட்டேன். அஸ்மைன்னு இவருக்கு, இந்த விஸ்வாமித்திற்கு நான் கொடுத்து விட்டேன். பிரதத்தம் கொடுத்தாச்சு. மயா வேத்யாம் சுவிஸ்தரம், வேத்யான இது மேடை, எங்கள் விவாக மேடை. ஸோ சுவிஸ்தரம், அந்த விஸ்தாரமான அந்த மேடையில் வச்சு மயா தத்தம், நான் கொடுத்துட்டேன் என்னுடைய ராஜ்யத்தை இவருக்கு. इत्युक्त्वा नृपतिः प्राह पुत्रं भार्यां च माधवीं राज्यम् अस्मै प्रदत्तं वै मया वेद्यां सुविस्तरम् अस्ति अश्वरथ संयुक्तं रत्नहेम समन्वितं त्यक्त्वा त्रीणि शरीराणि सर्वं च अस्मै समर्पितम्. ஸோ ஹஸ்தி இப்போ யானையெல்லாம் கொடுத்தாச்சு, ரதப்படை இது குதிரைப்படை போயாச்சு, ரதப்படை எல்லாமே கொடுத்தாச்சு, எல்லாம் சேர்ந்து தானம் பண்ணியாச்சு. ரத்னா ஹேம சமன் கஜானா, என்டையர் கஜானா அவர் கொடுத்தாச்சு. ரத்னா ஹேம சமன்விதம், ரத்னமும் பொண்ணுமா இருக்கக்கூடிய எல்லா கஜானா எல்லாம் கொடுத்தாச்சு. எதை விட்டுட்டு 3 ஷரீரினி தெக்துவா, 3 சரீரத்தை விட்டுட்டு பாக்கியெல்லாம் கொடுத்தாச்சு. யார்? நான், என் பொண்டாட்டி, என் பிள்ளை, 3 பேர் தான். இந்த 3 சரீரத்தை தவிர சர்வம் ச அஸ்மை சமர்ப்பித்தம், எல்லாத்தையும் மொத்தமாக சமர்ப்பிச்சாச்சு இந்த விஸ்வாமித்திரருக்கு. हस्ति अश्वरथ संयुक्तं रत्नहेम समन्वितं त्यक्त्वा त्रीणि शरीराणि सर्वं च अस्मै समर्पितम्. त्यक्त्वा अयोध्यां गमिष्यामि कुत्रचित् वनगह्वरे गृह्णातु इदं मुनिः सम्यक् राज्यं सर्वसमृद्धिमत्. ஸோ அயோத்தியாம் தெக்துவா, இந்த அயோத்தியை விட்டுட்டு போயிடலாம் நம்ம. கமிஷ்யாமி, நான் போகிறேன். குத்திரச்சித் வனகஹ்வரே, வனகஹ்வரேன்னு வனத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன ஆசிரமமோ ஏதாவது அமைச்சுண்டு நான் பாட்டு போயிடுறேன். அந்த தாழ்வரைகள்னு சொல்லுவோம். கஹ்வரம்னா சாணுனாலும் எல்லாம் தாழ்வரைகள்னு பேர். வனத்தில் பெரிய மலைகள் இருக்கும், அந்த மலையில் குகைகள் மாதிரிலாம் இருக்கும், தங்கறதுக்கு இடம் இருக்கும். ஸோ எங்கேயாவது நான் அப்படி போயிடுறேன், ஏதோ வனத்துக்கு நான் போயிடுறேன். கிருண்ணாத்து இதம் முனிகி, இந்த ராஜ்யத்தை இவர் எடுத்துக்கொள்ளட்டும். கிருண்ணாத்தோ ஏற்றுக்கொள்ளட்டும். சமயக் நன்னா எடுத்துக்கிட்டோம். ராஜ்யம் சர்வ சமிருதிமதி, எப்பேற்பட்ட ராஜ்யம் இது? நல்ல சமிருத்தியான ராஜ்யம், எல்லாம் செழிப்போடு இருக்கக்கூடிய ராஜ்யத்தை இவர் எடுத்துக்கொள்ளட்டும். अयोध्यां गमिष्यामि कुत्रचित् वनगह्वरे गृह्णातु इदं मुनिः सम्यक् राज्यं सर्व समृद्धिमत्. इति आपाक्ष्य सुतं भार्यां हरिश्चन्द्रः स्वमन्दिरात् विनिर्गतः सुधर्मात्मा मानयन्तं द्विजोत्तमम्. இது ஆபாஷியா, இவ்வாறு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளையையும் பொண்டாட்டியையும் பார்த்து ஹரிச்சந்திர ஸ்வ மந்திராத், தன்னுடைய பேலஸ், மந்திரம்னு இங்கே பேலஸ். ஸோ தன்னுடைய பேலஸில் இருந்த அந்த ஹரிச்சந்திரன் கிளம்பிட்டான். பொண்டாட்டியும் குழந்தையும் அழிச்சுன்னு கிளம்பிட்டான். சுதர்மாத்மா, ரொம்பவே தர்மத்தை மதிக்கக்கூடியவன், தர்மாத்மாவாக இருக்கக்கூடியவன். மானயன் ஸ்தம் திஜோத்தமம், அந்த இவருக்கு மானயன்னு கௌரவம் கொடுத்துக்கொண்டு, தான் பண்ணின சபதம் அந்த முனிவருக்கு தான் சொந்தம் இந்த ராஜ்யம். அதனால் இந்த முனிவருக்கு கௌரவத்தை கொடுத்துக்கொண்டு திஜோத்தமம்னு உத்தமமான அந்த பிராமணருக்கு மரியாதை நிமித்தமாக அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டான். हरिश्चन्द्रः स्वमन्दिरात् विनिर्गतः सुधर्मात्मा मानयन्तं द्विजोत्तमम्. व्रजन्तं भूपतिं वीक्ष्य भार्या पुत्रौ उभौ अपि चिन्तातुरौ सुदीनास्यौ जग्मतुः पृष्ठतः तदा. ஸோ விரஜந்தம் பூபதிம் வீட்சியா, அவ்வளோதான், கிளம்பிட்டார் இவர். ஃபஸ்ட்டு கிளம்பிடுறார் அப்படியே ராஜா. ஸோ பாரியா புத்திர உபவ், 2 பேரும் பிள்ளையும் பொண்டாட்டியும் பின்னாடியே நடக்கிறான். சிந்தாதுரவு,
ரொம்ப அவளுக்கு கவலை, ராஜாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா, இப்படி ஆயிடுதே அப்படின்னு. இவங்க 2 பேருமே, பிள்ளையும் கவலைப்படுறான், பொண்டாட்டியும் கவலைப்படுறான். அப்படி 2 பேரும் சுதீன ஆசியாவு, மூஞ்சியெல்லாம் வாடி போயிடுது. ஆசியானா நார்மலாக வாயின்னு அர்த்தம். ஸோ சில இடத்துல வாய்ங்கிறத முகம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்படி முகம் எல்லாமே வாடி போயிருக்கு, தீனமாக இருக்கவா 2 பேருக்கும். ஜக்மத்துக்கு பிருஷ்டத்தக, ராஜா பின்னாடியே கிளம்பி அவர்களும் போனார்கள். व्रजन्तं भूपतिं वीक्ष्य भार्यापुत्रौ उभौ अपि चिन्तातुरौ सुदीन हास्यौ जग्मतुः पृष्ठतः तदा हाहाकारः महान् आसीत् नगरे वीक्ष्य तांस्तथा चुक्रुषुः प्राणिनः सर्वे साकेतपुरवासिनः. இந்த ஆசியான வாயின்னு ஞாபகம் வருது. அதாவது 2 இந்திரியம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய வாய்க்குள்ளே இருக்க ஒரு கர்மேந்திரியம் இருக்குது, பேசுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஒரு ஞானேந்திரியம் இருக்குது, அது டேஸ்ட் பார்க்குறதுக்கு. 2மே வாயில் இருக்குது. ஒரு 2 இது இருக்கிறது அந்த நாக்கில் இருக்குது இல்லையா. ஸோ பேசுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ பேசுகிற சமயத்தில் அதுக்கு பேர் ஆசியம் அல்லது ஜிஹ்வான்னு சொல்லணும். டேஸ்ட்டு பார்க்குறச்சு அதுக்கு ரசனான்னு சொல்லணும். ரசனானா அது ரசத்தெல்லாம் காட்டுறதுனால ரசனானே பேர் நாக்குக்கு. அது மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் அப்படி அர்த்தத்தோடு போட்டிருக்கா. சம்ஸ்கிருத பாஷையில் ரொம்ப ரசிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஹாஹாக்காரக மகான் ஆசித்து, ஒரே எல்லாம் ராஜா கிளம்பி போகிறார், ராஜ்யத்தை விட்டுட்டு போகிறாருன்னு எல்லா மக்கள் எல்லாம் கதறா. பாவம், ரொம்ப ஹாஹாக்காரமாக இருந்தது அங்கே. ஹாஹான்ட்டு எல்லாரும் கத்துறா. நகரே வீட்சிய தான்ஸ்ததா, இப்படி 3 பேர் ராஜ்யத்தை விட்டு கிளம்புற வச்சு எல்லாருமே கதறின. சுக்ருஷுகு கதறினார்கள். பிராணினக சர்வே, எல்லா பிராணிகளுமே, அவள் வளர்த்த செல்ல பிராணிகள்லேருந்து இந்த ஊரில் இருக்கிற எல்லா குதிரை கழுதை எல்லாமே கத்துறது. பாவம். சாக்கேத புறவாசிகள், சாக்கேத்தான இந்த அயோத்தியா தான். ஸோ அயோத்தியில் உள்ள வாசிகள் எல்லாருமே ரொம்ப கதறி அழுதார்கள். हाहाकारः महानासीत् नगरे वीक्ष्य तांस्तदा चुक्रुषुः प्राणिनः सर्वे साकेतपुरवासिनः. राधे कृष्ण. हा राजन् किं कृतं कर्म, कुतः क्लेशः समागतः, वञ्चितः असि महाराज விதினா பண்டிதேனஹ. இன்ஃபேக்ட் இதில் படிக்கிறோச்சே நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காரு அவர். எப்படி அவன் இது ஆகரான் வெட்டியான் ஆகரான்ங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக வருது இந்த தேவி பாகவத்தில் பார்த்தோம்னா. ஹா ராஜன், ஹே ராஜான், கிம் கிருதம் கர்ம, நீங்கள் என்ன காரியம் பண்ணிட்டே இப்படி குத்தகா கிளேஷகா சமாகதி, எங்கேருந்து இப்படி உங்களுக்கு துக்கம் வந்தது? ஸோ எல்லாருமே ராஜாவை அப்படி போகிறத பார்த்து ஒருத்தருக்கு அப்படி கதறா எல்லாருமே. நீங்கள் என்ன காரியம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயிடுத்து, உங்களுக்கு இந்த ஒரு துக்கம் வந்தது? வஞ்சிதக அசீர் மகாராஜா, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள். ராஜா நீங்கள் உங்களை வஞ்சிச்சுட்டா இருந்தார். விதினா பண்டிதேனச்சா, விதி உங்களை வஞ்சிச்சது. இந்த பண்டிதர் ரூபத்தில் யார்? விஸ்வாமித்திரர். இந்த பண்டிதரான விஸ்வாமித்திரர் ரூபத்தில் விதி தான் ஒன்று வந்து வஞ்சிச்சிருக்கான்ட்டு எல்லாரும் ஆட்டாரா. हा राजन् किं कृतं कर्म, कुतः क्लेशः समागतः, वञ्चितः असि महाराज विधिना पण्डितेनः. सर्वे वर्णाः तदा दुःखम् आप्नुयुः तं महीपतिं, विलोक्य भार्यया सार्धं पुत्रेण च महात्मना. சர்வே வர்ணாக, 4 விதமான வர்ணத்தார்களும் வேறுபாடு இல்லாமல் பிராமண வைசிய சத்திரிய சூத்திரர்கள் எல்லாருமே துக்கம் ஆப்னிகு, எல்லாருக்கும் துக்கம். ஏன்னா எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்கார் ராஜா, அதனாலே வாழ்க்கை துக்கமாக இருக்குது. மகிபதிம் தம் விலோக்கிய, அந்த ராஜா அப்படி போகிறத பார்த்து, விலோக்கியன பார்த்து அவளுக்கெல்லாம் வருத்தம். பாரியையா சாரதம், பொண்டாட்டி வேற அழிச்சின்னு போயிட்டார், அவளுக்கும் கஷ்டம். புத்திரேன ச, பிள்ளையும் கூட்டின்னு போயிட்டார். மகாத்மனா, அந்த மகாத்மாவான இவர் ராஜா போகிறத பார்த்து எல்லாரும் துக்கம் அடைந்தார்கள். ஆப்னியுகு அப்படி முடிக்கணும், அடைந்தார்கள். सर्वे वर्णाः तदा दुःखम् आप्नुयुः तं महीपतिं, विलोक्य भार्यया सार्धं पुत्रेण च महात्मना. मुनिन्दुः ब्राह्मणं तं तु दुराचारं पुरोकसः, दूर्तः अयम् इति भाषन्तः दुःखार्ता ब्राह्मणादयः. दुःखार्ताः ब्राह्मणादयः. ஓகே, நீ நிந்ததுகு நன்னா நிந்தனை பண்ணுறா. அதான் பிராமணன் தமிழ் சொன்னோமே, நாட்டு மக்கள் எல்லாரும் இந்த விஸ்வாமித்திரரை நன்னா திட்டுறா. நீ நிந்ததுகு நன்னா திட்டினா. தம் துராச்சாரியாக இருக்கிற, நல்ல ஒரு ஒழுக்கம் இல்லையே, ஒரு ராஜா ஒளியில் அனுப்புறார். ஸோ இப்படிப்பட்ட துராச்சாரியை எல்லாரும் வெறுத்து திட்டுறா. புற ஓகசக, ஓகஸ்னா இருப்பிடம்னு அர்த்தம். நாட்டில் இருப்போர் அனைவருமே விஸ்வாமித்திரர் நிந்தனை பண்ணினார்கள்.
தூர்த்தக அயம், இவன் தூர்த்தன், நல்லவன் கிடையாது இந்த பிராமணன், நம்ம ராஜா வழியில் ஏற்றிட்டான் இல்லையா, அதனால தூர்த்தன் இவன். இதிபாஷந்தக, இவ்வாறெல்லாம் அவரை பற்றி சொல்லிட்டு துக்கார்த்தாக, ரொம்ப துக்கப்படுத்தினார்கள், ஆர்த்தாக, பீடிக்கப்பட்டார்கள், பிராமணாதேக, பிராமணர்கள் கூட அவ்வளோ ரொம்ப பீடிக்கப்பட்டார்கள் இந்த விஸ்வாமித்திரோட செயலால். ஏன்னா ஒரு ராஜா பிராஹ்மண்யம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி உண்டு ராஜாக்கு, அதாவது அவளை ரட்சிக்கக்கூடிய குவாலிட்டி பிராமணர்களை. ஸோ அந்த மாதிரி இருந்த ராஜாவை வெளியில் அனுப்பிச்சிட்டானேங்கிறதுனால பிராமணர்களும் வருத்தப்பட்டார்கள். பிராமணம் தம் து துராச்சாரம் புரோகசஹ தூர்த்தஹ அயம் இதி பாஷந்தஹ துக்கார்த்தாஹ பிராமணாதயஹ. निर्गत्य नगरात् तस्मात् विद्वामित्रः क्षितीश्वरं गच्छन्तं तम् उवाच इदं समेत्य निष्ठुरं वचः. ஸோ நகரா தஸ்மாத், அவர் ராஜா நகரத்தை விட்டு வெளியில் வர்றார். அந்த சமயம் நிர்கத்தை வெளியில் போயிட்டு விஸ்வாமித்திரக சிதீஸ்வரம் கச்சந்தம், அப்படி நகரத்தை விட்டு இப்படி வாசலில் வரார், இந்த நகரத்தோட வாசலில் அங்கே வந்துட்டார். இவர் பின்னாடி வர்றார். யார்? சிதீஸ்வரம் கச்சந்தம். சிதி ஈஸ்வரம்னு ராஜான்னு அர்த்தம். சித்தின்னு பூமி, பூமிக்கு ஈஸ்வரனான ராஜான்னு அர்த்தம். ஸோ கச்சந்தம் தம், அப்படி வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹரிச்சந்திரனை பார்த்து சமேத்தியா, அவனை கிட்டக்க வந்து அடைந்து நெருங்கி நிஷ்டுரம் வச்சக உவாச்ச இதம் வச்சனம், அதாவது இப்படிப்பட்ட நிஷ்டுரமான கொடிய வார்த்தைகளை அந்த ராஜாவிடம் பேசினார் விஸ்வாமித்திரர். निर्गत्य नगरात् तस्मात् विश्वामित्रः क्षितीश्वरं गच्छन्तं तम् उवाच इदं समेत्य निष्ठुरं वचः. दक्षिणायाः सुवर्णं मे दत्त्वा गच्छ नराधिप, न अहं दास्यामि वा ब्रूहि मया त्यक्तं सुवर्णकम्. நீ எனக்கு பைசா கொடுத்துட்டு போ, தட்சிணை கொடுக்காம எப்படி போவே நீ? ஸோ தட்சிணையை கொடுத்துட்டு போ, தத்வா கச்சா, கொடுத்தப்புறம் போ நராதிப்ப ராஜாவே. நாகம் தான் இல்லாட்ட முடியாது சொல்லிடும். ஓகே நான் ஒத்துக்கிறேன், என்னால் முடியும். அப்போ பொய் சொன்ன மாதிரி ஆயிடுமே, தட்சிணை தரேன்னு பொய் சொல்ல வைக்கிறதானே இவரோட ஐடியா. அதனால ந தாஸ்யாமி வா புருஹி, அப்படியே சொல்லு, என்னால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிவிடு நீ பேசாமல். மையா தெக்தம் சுவர்ணகம், நான் விட்டுவிட்றேன், ஒன்று விட்டுவிட்றேன், இந்த 2 பாறை எனக்கு தோட்டவே வேண்டாம், நீ மாட்டேன்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்றேன் அப்படிங்கிறார். दक्षिणायाः सुवर्णं मे दत्त्वा गच्छ नराधिप, न अहं दास्यामि वा ब्रूहि मया त्यक्तं सुवर्णकम्. राधे कृष्ण. राज्यं गृहाण वा सर्वं लोभश्चेत् हृदि वर्तते, दत्तं चेत् मन्यसे राजन् देहि यत्तत् प्रतिश्रुतम्. ஸோ ராஜ்யம் கிரகாண வாசரம் இல்லை, அவனோட ராஜ்யத்தையும் வாங்கிக்கோ. லோபஷ, உனக்கு ஆசை இருந்தானே, லோபமாக இருக்குது என்னோடய ராஜ்யம் படுத்தேன், நீ லோபியாக இருந்து ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோ. அப்படி இருந்தாலும் நீ வந்து ஹிருதய வர்த்தத்தை, உன்னுடைய ஹிருதயத்தில் ஐயோ ராஜ்யம் படுத்தே அப்படின்னு லோபமாக இருந்தேயானால் அதையும் நீ வச்சுக்கோ. தத்தம் சேத் மன்யசே ராஜன், அதாவது நீ வந்து கொடுத்ததை தேஹி எத்தத் பிரதிஷுதம், ஸோ அதை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டா போரும், நான் கொடுத்துட்றேங்கிறார். ஸோ இப்போ எத்து பிரதிஷ்ருதம், எதை நீ பிரதிஜை பண்ணி கொடுத்தாயோ அதை தேகின்னு சொல்லிட்டியானால் நான் தந்துடுறேன், நீ வச்சுக்கோ. லோபம் இருந்தால் ஹிருதயத்தில் இருந்தானே எங்கிட்ட சொல்லு அப்படிங்கிற. राज्यं गृहाण वा सर्वं लोभश्चेत् हृदि वर्तते, दत्तं चेत् मन्यसे राजन् देहि यत्तत् प्रतिश्रुतम्. एवं ब्रुवन्तं गादेयं हरिश्चन्द्रः महीपतिः प्रणिपत्य सुदीनात्मा कृताञ्जलिपुटः अब्रवीत्. இப்படி பண்ண சொல்லக்கூடிய காதேயம், காதி பிள்ளை, காதியோட பிள்ளையான விஸ்வாமித்திரரை பார்த்து இவ்வாறு சொல்லக்கூடிய ஏவம் ருவந்தம், இவ்வாறு சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரை பார்த்து மகீபதி ஹரிச்சந்திர, ராஜாவான ஹரிச்சந்திரன் சொல்கிறான், பிரணிபத்திய வணங்கி, சூதீனாத்மா, பாவமாக இருக்கான், ஐயோ பாவமாக இருக்கான், பைசா இல்லை கொடுக்குறதுக்கு. ஸோ தீனமாக கிருத்த அஞ்சலி புட்டக, கை குவித்து வணங்கி அப்ரவீத் சொல்கிறான். இப்போ ஹரிச்சந்திரன் விஸ்வாமித்திற்கு பதில் சொல்கிறான். एवं ब्रुवन्तं गाधेयं हरिश्चन्द्रः महीपतिः प्रणिपत्य सुदीन आत्मा कृत अञ्जलिपुटः अब्रवीत्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे कौशिकाय सर्वस्य समर्पणं
तत् दक्षिणा दानवर्णनं नाम 19विंशोऽध्यायः। सर्वस्व समर्पण सर्वस्व 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 माति। अथ 20ोऽध्यायः। हरिश्चन्द्र उवाच अदत्वा ते हिरण्यं वै न करिष्यामि भोजनं प्रतिज्ञा मे मुनिश्रेष्ठ விஷாதம் त्यज सुव्रत। சுவ்ரத விரதத்தை உடைய விஸ்வாமித்திரரே, ஆதத்வாதே ஹிரண்யம், நீங்க கேட்ட பொண்ணு, ஹிரண்யம் பொண்ணு, நீங்க கேட்ட பொண்ணை ஆதத்வா கொடுக்காமல், போஜனம் நான் கரிஷ்யாமி, நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடவே மாட்டேங்கிறான் ஹரிச்சந்திரன், நான் உங்களுக்கு கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன். பிரதிஜாமே முனிஸ்ரேஷ்டரே, நான் உங்களுக்கு பிரதிஜை நான் செய்திருக்கேன், பிரதிஜா என்னுடைய பிரதிஜை. விஷாதம் தேஜா, கவலைப்படாதீங்கோ, நிச்சயமாக தந்துடுறேன், சாப்பிட கூட மாட்டேங்கிறான் சுப்ரத. हरिश्चन्द्र उवाच आदत्वा ते हिरण्यं वै न करिष्यामि भोजनं प्रतिज्ञा मे मुनिश्रेष्ठ विषादं त्यज सुव्रत। सूर्यवंश समुद्भूतः क्षत्रियः अहं महीपतिः राजसूयस्य यज्ञस्य कर्ता वाञ्छितदः नृषु। கரெக்ட். ஸோ சூரிய வம்ச சமுத்பூதக, சூரிய வம்சத்தில் பிறந்தவன் நான் இல்லை. ஸோ நான் பிறந்த குலம் சூரிய வம்சம். க்ஷத்ரியக, நான் க்ஷத்ரியன், வாக்கெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு குலம் என்னுடைய குலம், நான் க்ஷத்ரியன். மகீபதிகி, அகம் மகீபதிகி, நான் ராஜாவாக இருக்கேன். ஸோ வாஞ்சித தக நிருஷு, அதாவது நிருஷுன்னு ராஜாக்களில் யார் எதை கேட்டாலும் விருப்பத்தை கொடுக்கக்கூடியவன் நான். ஸோ நான் தகன்னா ததாதி, நான் கொடுப்பேன். ஸோ யார் என்ன கேட்டாலும் நான் ராஜாக்கள்லாம் கொடுக்குறமான அப்படிப்பட்ட ஒரு குலம், நான் அந்த மாதிரி ஒரு ராஜா. ராஜசூயசி யஜ்ஞசே கர்த்தா, நான் ராஜசூய யஜ்ஞம் நடத்தியிருக்கேன். ராஜசூய யஜ்ஞத்தில் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும், அவ்வளோ ஒரு செலவு அந்த யாகத்துக்கு, அதையும் நான் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட என்னை பார்த்து நீங்கள் இப்படி கேட்காதுங்கன்னு சொல்கிறேன். இப்போ सूर्यवंश समुद्भूतः क्षत्रियः अहं महीपतिः राजसूयस्य यज्ञस्य कर्ता वाञ्छितदः नृषु। कथं करोमि न आकारं स्वामिं दत्त्वा यदृच्छया अवश्यम् एव दातव्यं ऋणं ते द्विजसत्तमा। ஸோ கதம் கரோமின் ஆகாரம், நான் எப்படி நான் சொல்லுவேன் மாட்டேன் அப்படி, நான் எப்படி சொல்லுவேன், நான் என்னது நெகட்டிவ். ஸோ நான் நெகட்டிவாக எப்படி சொல்லுவேன், தரமாட்டேன்னு எப்படி நீ சொல்லு, அவர் சொல்கிறார் நீ சொல்லு மாட்டேன்னு சொல்லிட்டு நான் விட்டு விட்றேங்கிறார், நான் சொல்ல மாட்டேங்கிறான். கதம் கரோமி, இவ்வளோ பெரிய ஒரு ராஜகுலத்தில் வந்தவன் நான் எப்படி சொல்லுவேன், நான் காரணம் நான் சொல்லவே மாட்டேன். நான் சுவாமின் தத்வா எதிர்ச்சையா, எதேச்சியாக நான் வந்து கொடுத்துட்டு நான் தரேன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து மாட்டேன் தரமாட்டேன் எப்படி சொல்லுவேன் நான். ஸோ அவசியமேவ தாத்தவியம், கண்டிப்பாக தந்தே ஆகணும். நான் ரிணம் தே திஜோத்தமா, எனக்கு நான் கடன்பட்டிருக்கேன், என்னுடைய கடனை நான் கொடுக்கத்தான் வேண்டும். திஜோத்தம பிராமணோத்தமரே. கதம் கரோமி நாகாரம் ஸ்வாமின் தத்வா யத்ருச்சயா அவசியம் ஏவ தாத்தவ்யம் ருணம் தே த்விஜசத்தம। ஸ்வஸ்தஹ பவ பிரதாஸ்யாமி சுவர்ணம் மனசா ஈப்சிதம் கஞ்சித் காலம் பிரதீக்ஷஸ்வ யாவத் பிராப்ஸ்யாமி அகம் தனம்। ஸ்வஸ்தமாக இருங்கோ, கண்டிப்பாக தருவேன். பிரதாசியாமி, நிச்சயமாக நான் தரேன். நான் சுவர்ணம் மனசா ஈப்சிதம், நீங்கள் 2 வாரம் கேட்டிருக்கேன், ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன். ஈப்சிதம்னு ஈப்சான ஈச்சா, ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன், சுவர்ணத்தை கேட்டிருக்கேன், தரேன். கஞ்சித் காலம் பிரதீட்சை, கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, உடனே எடுத்து எங்கிறது தரத்துக்குங்க இல்லையே. ஸோ கஞ்சித் காலம், கொஞ்சோண்டு காலம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் பிரதீட்சஸ்வா எதிர்பார்த்து காத்திருங்கள். யாவத் பிராப்ஸ்யாமி அகம் தான், எனக்கு பணம் கிடைக்க வேண்டாமா, நான் எங்கேயும் தருவேன். ஸோ எது வரைக்கும் நான் பணம் சம்பாதிக்கிறேனோ அந்த கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கிறான், கொஞ்சம் டைம் தான் கேட்குறான் அவன். ஸ்வஸ்தஹ பவ பிரதாஸ்யாமி சுவர்ணம் மனசா ஈப்சிதம் கஞ்சித் காலம் பிரதீக்ஷஸ்வ யாவத் பிராப்ஸ்யாமி அகம் தனம்। விஸ்வாமித்ர உவாச்ச குதஹ தே பவிதா ராஜன் தனப்பிராப்திஹ அतः பரம் கதம் ராஜ்யம் ததா கோஷः
பலம் ச ஏவ அர்த்த சாதனம். குதஸ்தே பவிதார உனக்கு எங்கேருந்து பணம் வரும் கேட்குறார். விஸ்வாமித்திரர் கேட்குறார், உனக்கு எங்கேருந்து குத்தகை எங்கேருந்து தான் உனக்கு பணம் வரும்? தனப்பிராப்திக்கு அதக பரம், இதுக்கு மேலே அதப்பரம்னா இதுக்கு மேலே. இப்போ ராஜ்யம் எடுத்து கதம் ராஜ்யம் எடுத்து உங்ககிட்ட கோஷம் எடுத்து கஜானா இல்லை, எங்கேருந்து தான் பணம் வரும்? பலம் செய்வ உன்னுடைய இது சேனையும் உங்ககிட்ட இல்லை. எங்கேயாவது போய் போரிட்டு அவளை கொண்டு சம்பளம் சம்பாதிச்சுன்னு வரலான்னு சேனையும் இல்லை உங்ககிட்ட. ஸோ அர்த்த சாதனம் இதெல்லாம் தான் உனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய வழிகள். ஸோ ஒன்று கஜானா உங்ககிட்ட இருந்தால் அதுலேருந்து எடுத்து கொடுத்துடலாம், இல்லையா ராஜ்யம் உன்னோட தானே எடுத்து கொடுக்கலாம். எதுவுமே உங்ககிட்ட இல்லை, சேனையும் இல்லை. ஸோ பணம் சம்பாதிக்கிற வழியே இல்லை, எங்கேருந்து பணம் தருவாய்னு கேட்குறாரு விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்ர உவாச்ச குதஹ தே பவிதா ராஜன் தன பிராப்திஹ அதః பரம் கதம் ராஜ்யம் ததா கோஷக பலம் ச ஏவ அர்த்த சாதனம். விருதா ஆஷாதே மஹ்னிபால தனார்த்தோ கிம் கரோமி அஹம் நிர்தனம் த்வாம் ச லோபேன பீடயாமி கதம் நிருப. மஹிபால ராஜானே கூப்பிட்றார், ராஜ்யம் போயிட்டா கூட ராஜான்னு கூப்பிட்றார் விஸ்வாமித்திரன். விருதா ஆஷா தே உனக்கு வேஸ்ட்டாக ஒரு நம்பிக்கை. ஆஷான்னு ஒரு நம்பிக்கைங்கிற அர்த்தம் வரும். ஆஷான்னா ஆசைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. நீ என்னவோ பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறியே, அது வேஸ்ட்டு, விருத்தா வேஸ்ட்டு. தனார்த்தே கிம் கரோமியகம். ஸோ தனார்த்தே விருத்தா ஆஷா, எப்படியாவது பணம் சம்பாதிக்கிறான்னு ஒரு ஆசை வச்சுட்டு இருக்கே, அது உன்னோட வேஸ்ட்டு. கிம் கரோமியகம், நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு வேண்டி? ஸோ நிர்தனம் துவாம், நீ பணம் இல்லாமல் உட்காண்டிருக்கை, ஐயோ பாவமாக உட்காண்டிருக்கை, என்னோட பேராசையினால் ஒன்றை நான் எப்படி பீடிக்க முடியும்? ரொம்ப நல்லவராட்டம் பேசுகிறீங்க. கதம் பீடையாமி, நான் ஒன்றை போய் எப்படி துன்புறுத்த முடியும்? ஒன்று அடித்தா உங்கள்கிட்ட பணம் வாங்க முடியும், நான் பீடிக்க முடியாதே லோபத்தினால, அப்படி நான் அதுவும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். கிம் கரோமி, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். விருதா ஆஷாதே மஹிபால தனாதே கிம் கரோமி அஹம் நிர்தனம் த்வாம் ச லோபேன பீடயாமி கதம் நிருப. தஸ்மாத் கதய பூபால ந தாஸ்யாமி இதி சாம்பிரதம் த்யக்த்வா ஆஷாம் மஹதீம் காமம் கச்சாமி அஹம் அதஃ பரம். அவ்வளோதான், ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் நான். தாசியாமி, நான் தரமாட்டேன், அதை மட்டும் சொல்லிப்போ சாம்பிரதாயம், இதை மட்டும் சொல்லு போகிற சாம்பிரதாயம் நான் இப்போ சொல்லு. ஆகவே தஸ்மாத் கதைன்னு ஆகவே சொல்லு, உனக்கு படம் சம்பாதிக்கிற வழியெல்லாம் அடைபட்டாச்சு, படம் சம்பாதிக்க முடியாது, அதனால மாட்டேன்னு மட்டும் சொல்லு போகிறோம். தெக்துவா ஆஷாம், என்னுடைய பேராசையை நான் விட்டுட்டே கிளம்பிடுறேன். காமம் தெக்துவா, இஷ்டம் போல் என்னுடைய ஆசை எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் நான் விட்டுட்டு, எனக்கு பணம் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கிளம்பிடுறேங்கிறார். கச்சாமியாகம் அதப்பரம், அதுக்கு மேலே நான் உங்ககிட்ட நிற்கவே மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் போயிட்டே இருக்கேங்கிறேன். நீ மாட்டேன்னு மட்டும் சொல்லுன்றார். தஸ்மாத் கதய பூபால ந தாஸ்யாமி இதி சாம்பிரதம் த்யக்த்வா ஆஷாம் மஹதீம் காமம் கச்சாமி அஹம் அதஃ பரம். யதா இஷ்டம் வ்ரஜ ராஜேந்திர பார்யா புத்திர சமன்விதः சுவர்ணம் நாஸ்தி கிம் துப்யம் ததாமி இதி வத அதுனா. ஸோ அதனால யதா இஷ்டம் ரஜா, நீ இஷ்டம் போல் எப்படி வேணா இருந்துக்கலாம், நீ இருந்துக்கோ. பாரியா புத்திர சமய பொண்டாட்டியும் குழந்தைய விட வச்சு சந்தோஷமாக இருந்துக்கோ நீ பாட்டு. ஸ்வர்ணம் நாஸ்தி, ஸ்வர்ணம் இல்லை சொல்லு. கிம் துப்பியம் ததாமி, உனக்கு எதுக்கு நான் தரணும் அப்படியா சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு. நீ கிம் துப்பியம் ததாமி இது வதா, இப்படியா சொல்லு, உனக்கு எதுக்கு நான் தரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையாக சொல்லு. அது நான் இப்போ சொல்லு. அவன் வாயிலேருந்து பொய்யை வரவழைக்கிறதா அவரோட மெயின் எய்ம். அது எப்படி இப்படின்னு பேசுகிறார் அவர். யதா இஷ்டம் வ்ரஜ ராஜேந்திர பார்யா புத்திர சமன்விதः சுவர்ணம் நாஸ்தி கிம் துப்யம் ததாமி இதி வத அதுனா. ரெண்டு பேரும் விட கட்டன் வாக்கியம் இதம் ஸ்ருத்வா பிராமணஸ்ய ச பூபதிஹ பிரத்யுவாச முனிம் பிரம்மன் தைர்யம் குரு ததாமி அஹம். வியாசர் ஜனமேஜ் என்ற கதை சொல்லிட்டு இருக்கார். கச்சன் அப்படி கிளம்பிண்டே போயிட்டே இருக்கும்போதே பின்னாடியே வந்து இவ்வளோ பேசியிருக்கார் விஸ்வாமித்திரர். ஸோ இந்த வார்த்தையை கேட்டு, இதம் சுத்வா, இந்த வார்த்தையை கேட்டு, பிராமணோத்தமர் பேசின இந்த வார்த்தையை கேட்ட அந்த பூபதி, அந்த ராஜாவான ஹரிச்சந்திரன் முனிம் பிரதிவாச்சா, முனிவரை பார்த்து சொல்கிறார், பிரம்மன் ஏ பிராமணோத்தமரே, தைரியம் குரு, தைரியமாக இருக்கோ, என்ன நான் ஏமாத்திட்டு போயிடுவேன் நினைக்காதவங்க, தைரியமாக இருக்கும், நீங்கள் தைரியம் குரு ததாமியகம், கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. व्यास उवाच
गच्छन् वाक्यम् इदं श्रुत्वा ब्राह्मणस्य च भूपतिः प्रत्युवाच मुनिं ब्रह्मन् धैर्यं कुरु ददामि अहम् मम देहः अस्ति भार्यायाः पुत्रस्य च हि अनामयः कृत्वा देहं तु तं नूनं ऋणं दास्यामि ते द्विज மம தேக அஸ்தி எனக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேங்களா என்னோட தேகம் இருக்கே உழைக்கலாமே தேகத்தை வச்சுட்டு அதனால் என்னோட தேகம் இருக்குது பாரியாயாக புத்திரசியாச்சா அது மட்டும் இல்லை என் பொண்டாட்டி இருக்கா என் குழந்தை இருக்கா எல்லாருமே உழைக்கிறதுக்குள்ள தேகம் இருக்குது ஹி அனாமயக நல்லா இருக்கோம் நாங்கள் ஆமயம்னா நோய் அனாமயம்னா நோயின்றி நல்லா ஹெல்த்தியாக இருக்கோம் நாங்கள் 3 பேர் எங்களோட தேகம் நல்லா இருக்குது கிரீத்வா தேகம் தூ ஸோ தம் நூனம் ரிணம் தாசியாமி தேதி என்னுடைய உடம்பை விற்றாவது நாங்கள் எங்களை விற்றுருவோம் கிரீத்வான்னு என்னது விற்று யாருக்காவது விற்றுறது யார் வீட்டில் போய் வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் ஸோ எங்களுடைய உடலை விற்றாவது உங்களுக்கு ரிணம் நூனம் ரிணம்னா உங்களுடைய கடனை நிச்சயமாக நூனம் நிச்சயமாக ததாமி நான் தாசியாமி கொடுப்பேன் பின்னாடி தாசியாமி ஃபியூச்சர் டென்ஸ் நான் கொடுப்பேன் தே துஜா ஹே பிராமணத்தை கண்டிப்பாக தரேன் எங்கள் தேகத்தை விற்றாவது நாங்கள் உங்களுக்கு பைசா தரோம் मम देहः अस्ति भार्यायाः पुत्रस्य च हि अनामयः कृत्वा देहं तु तं नूनं ऋणं दास्यामि ते द्विजः द्विज ग्राहकं पश्य विप्रेन्द्र वाराणस्यां पुरी प्रभो दासभावं गमिष्यामि सदारः अहं सपुत्रकः கிராஹகம் பஷ்ய யாராவது வாங்கிறதுக்கு ஆள் இருக்காலாம் பாருங்க நீங்களும் பாருங்க விப்ரேந்திர பிராமணோத்தமரை நீங்களும் தேடுங்கோ என்னை வாங்கிறதுக்கு யாராவது இருக்காளா கிராஹகம் ஸோ கஸ்டமர் அதை யாராவது பாருங்கோ வாரணாசியாம் கரெக்டு வாரணா அசின்னு 2 நதிகள் ஓடுறதுனால தான் வாரணாசினே பேர் ஸோ வாரணாசியாம் புரி பிரபோ ஸோ அந்த நகரில் காசியில் தேடுங்கோ தாசபாவம் கமிஷாமி நான் தாசனாக போகிறேன் அவனுக்கு தாசனாக இருந்து நான் வேலை பண்ணி நான் உங்களுக்கு பணத்தை தந்துடுறேன் ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்காளா பாருங்கோ போகிறேன் தாரக அகம் புத்திரக்காக என்னோட பொண்டாட்டி என் குழந்தை எல்லாருமே அவளுக்கு தாசனாக வேலை பண்ணிடுறோம் அப்படி யாராவது வாங்கிறதுக்கு ஆள் இருக்காளா பாருங்கோ ग्राहकं पश्य विप्रेन्द्र वाराणस्यां पुरी प्रभो दासभावं गमिष्यामि सदारः अहं सपुत्रकः गृहाण काञ्चनं पूर्णं सार्धं भारद्वयं मुने मौल्येन दत्त्वा सर्वान्नः सन्तुष्टः भव भूधर ஸோ கிரகாண காஞ்சனம் பூர்ணம் அவங்ககிட்டருந்து யார் எண்ணெய்களை வாங்குறாளோ அவள்கிட்டருந்து மொத்த பணத்தை நீயே வாங்கிக்கோ பூர்ணமாக வாங்கிட்டுடும் சார்தம் பாரத்வயம் அதாவது நியர்லி அந்த ரெண்டு இது தங்கம் 2 பாரம் தங்கம் கேட்டிருக்கா இல்லையா அந்த மொத்தத்தையும் நீ எடுத்துக்கோ பாரத்வயம் முனே சார்தம்னு அதுக்கு மேலே கிடச்சாலும் நீ எடுத்துக்கோங்கிற சார்தம்னா அது கூட ஸோ 2 பாரம் தங்கம் தான் நீ கேட்டிருக்காய் ஒருவேளை எங்களை விற்று 3 பாரம் தங்கம் கிடச்சிதானே அதையும் நீயே எடுத்துக்கோ பூர்ணமாக எடுத்துக்கோ நீயே முனே மௌல்யேன தத்வா சர்வான்னக எங்கள் எல்லாரையும் எங்கள் 3 பேரையும் விற்றுருவோம் ஸோ மௌல்யேன அந்த வேல்யூவை எங்களை கொடுத்ததுக்கப்புறம் நீ எடுத்துக்கோ சந்துஷ்டக பவா நல்லா சந்தோஷமாக இருங்கோ நீங்கள் ஸோ பவா பூதரனை இப்போ ராஜாவேன்னு கூப்பிட்றாரு ஏன்னா இவர் தான் இப்போ ராஜா யார் விஸ்வாமித்திரர் பூதரன்னு பூமிக்கு ராஜான்னு அர்த்தம் பூமியை தெரிக்கக்கூடியவரே ராஜாவே அப்படின்னா விஸ்வாமித்திரர் நீங்கள் தானே இப்போ ராஜா நீங்களே எடுத்துக்கோங்க गृहाण काञ्चनं पूर्णं सार्धं भारद्वयं मुने मौल्येन दत्त्वा सर्वान्नः सन्तुष्टः भवभूतर इति ब्रुवन् जगाम अथ तः पत्न्या सुतान्वितः उमया कान्तया सार्धं यत्राहाते यत्र आस्ते கரெக்ட் இது புருவன் ஜகாமாதா இப்படி சொல்லிண்டே நடக்கிறார் ஹரிச்சந்திரன் சகபத்னியா சுத அன்விதக பிள்ளையோடும் பொண்டாட்டியோடும் கூட அவன் நடந்துகிட்டே இருக்கான் உமையா காந்தையா சார்தம் எத்திர ஆஸ்தே சங்கரகதை அதாவது காந்தையான்னு சொன்னா மனைவி காந்தான்னு கணவன் வந்து காந்தக மனைவி காந்தா அப்படி சொல்லுவோம் ஸோ அப்படி உமாவான மனைவியோடு கூட சங்கரன் சிவன் எங்கிருக்கிறாரோ அந்த காசி
இந்த காசிக்கு அவர் கிளம்பினார். ராஜா அயோத்தியிலேருந்து காசிக்கு போகிறார். इति ब्रुवन् जगाम अथ सह पत्न्या सुत अन्वितः उमया कान्तया सार्धं यत्र आस्ते शङ्करः स्वयं तां दृष्ट्वा च पुरीं रम्यां मनसः क्लादकारिणीम् उवाच स कृतार्थः अस्मि पुरीं पश्यन् सुवर्चसम्. ஸோ ரம்யாம் புரீம் ரொம்ப அழகாக இருக்குது காசி நகரம். ஸோ அதை பார்த்து தாம் திருஷ்டுவா அந்த நகரத்தை பார்த்து மனசக ஹ்லாதகாரணி மனசில் ஆனந்தம் ஏற்படுத்துமா. ஹ்லாதம்னா ஆஹ்லாதம், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காசி நகரத்துக்கு பார்த்து உவாச்சச கிருத்தார்த்தோ அஸ்மி, நான் என்ன காரியம் என்னால் செய்யணுமோ அதை நான் செய்தாச்சு. இப்போ நான் இந்த ஊருக்கு மிதிச்சாலே போகிறோம் இல்லையா, அப்பேற்பட்ட ஊர் இல்லையா காசி. அதில் புரியும் பஷ்யன் சுவர்ச்சசம், ரொம்ப வர்ச்சஸ்னு இந்த பிரகாசம் அப்படி ஒளி பொருந்தி அந்த நகரத்துக்கு வந்ததே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். நான் செய்ய வேண்டியதை செய்தவன் ஆகினானேன் அப்படிங்கிற. तां दृष्ट्वा च पुरीं रम्यां मनसः क्लादकारिणीम् उवाच स कृतार्थः अस्मि पुरीं पश्यन् सुवर्चसम्. तदा भागीरथीं प्राप्य स्नात्वा देवादि तर्पणं देव अर्चनं च निर्वर्त्य பாகீரதி நதி கங்கை, பகீரதன் கொண்டு வந்ததுனால பாகீரதின்னு கங்கைக்கு பேர். ஸோ பாகீரதியும் பிராப்பியா அந்த கங்கை நதிக்கரை அடைந்து ஸ்நாத்வா குளிக்கிறார். குளிச்சுட்டு புண்ணிய கஷேத்திரமானதுனால தேவாதி தர்ப்பணம், தேவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறார் ராஜா ஹரிச்சந்திரன். தேவ அர்ச்சனம் ச நிர்வத்திய, தேவர்களுக்கெல்லாம் அர்ச்சனையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் செய்து பிடிச்சி கிருத்தவான் திக்விலோகனம். ஸோ அந்த திசைகளை 4 பக்கமும் பார்க்குறான், நம்மளை யாராவது வாங்கிக்க மாட்டாளா, ஏதாவது பணம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு திசைகள் தோறும் பார்த்தான். ततः भागीरथीं प्राप्य स्नात्वा देवादितर्पणं देव अर्चनं च निर्वृत्य कृतवान् दिग्विलोकनम्. प्रविश्य वसुधापालः दिव्यां वाराणसीं पुरीं नैषा मनुष्य भुक्त इति शूलपाणेः परिग्रहः. வசுதா பாலகா, வசுதான பூமின்னு அர்த்தம் இல்லையா. வசுதான எல்லா சொத்துக்களையும் தன்னில் வைத்து கொண்டிருக்கக்கூடியது பூமி. ஸோ அந்த மாதிரி ரத்னாகரம்னு இதுக்கு கடலுக்கு பேர், ஏன்னா எல்லா ரத்னங்களையும் தன்னுள் கொண்டது, அதனால ரத்னாகரம்னு கடலுக்கு பேர். இங்கே வசுதா பாலகா பூமிக்கு ராஜாவான அந்த ஹரிச்சந்திரன் பிரவிஷ்ய திவ்யாம் வாராணசியும் புரியும் அந்த காசிக்குள்ளே நுழைந்து, பிரவிஷ்ய உள்ளே நுழைந்து நகருக்குள்ளே இப்போ போகிறான் உள்ள. ந ஏஷா மனுஷ புக்தா, இந்த காசி நகரம் மனுஷர்களுக்கு போக்கியமானது இல்லை. காசி நகரத்துக்கு போய் போகம் அனுபவிக்கிறதுக்கு யாரும் போக முடியாது. அங்கே போனால் யோகமாக உட்காந்துருக்கணும் இல்லையா, போகமே கிடையாது. அங்கே காசிக்கு போனால் எல்லாரும் ஒரு இது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் தான் இருக்கணுமே தவிர அங்கே போய் போகத்தை அனுபவிக்கக்கூடிய பூமி அது கிடையாது. புக்தா இது சூலபானேகே பரிகிரக, இது யாரோட அசட்டு, பரிகிரகம்னா சொத்து, யாரோட சொத்து, சிவ சொத்து. ஸோ காசி நகரம் முழுசுமே சிவன் சொத்து, அதை யாரும் அனுபவிக்கிறதுக்கு இல்லை. प्रविश्य वसुधापालः दिव्यां वाराणसीं पुरीं न एषा मनुष्यभुक्ता इति शूलपाणेः परिग्रहः. जगाम पद्भ्यां दुःखार्तः सः पत्न्या समाकुलः पुरीं प्रविश्य स नृपः विश्वासम् अकरोत् तदा. ஸோ துக்கார்த்தகா ரொம்ப துக்கத்தோடு கூட பத்பியாம் ஜகாமன் காலார நடக்கிறான். ராஜாக்கு தான் எதுவுமே இல்லை இப்போ, அதனால் காலார நடந்தான். சகபத்னியா சமாகுலக, சமாகுலகன்னு ஒரே குழப்பம், என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, அந்த குழப்பத்தோடு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு பண்டாட்டியோடு நடக்கிறான். புரியும் பிரவிஷ்ய ஊருக்குள்ளே பையாச்சு அந்த ராஜா சான்றிருப்பக, அந்த ராஜா விஸ்வாசம் அகரோத்ததா, கொஞ்சம் நம்பிக்கை வருது. இந்த மக்கள் நடமாட்டத்தெல்லாம் பார்த்து ஏதாவது நம்மளை வாங்கிறதுக்கு ஆள் கிடைப்பா, இன்னும் கொஞ்சம் ஒரு மனசில் நம்பிக்கை வருது. जगाम पद्भ्यां दुःखार्तः सः पत्न्या समाकुलः पुरीं प्रविश्य स नृपः विश्वासम् अकरोत् तदा. तदृते अथ मुनिश्रेष्ठं
ब्राह्मणं दक्षिणार्तिनं तं दृष्ट्वा सम् अनुप्राप्तं विनया अवनतः अभवत्. முனிஸ்ரேஷ்டம் பிராமணம், ஒரு சிரேஷ்டமான ஒரு பிராமணர் தட்சிணார்த்தினம், அதாவது தட்சிணைக்கு வாங்குற மாதிரி வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமர் மாதிரி பார்க்குறார். அர்த்தினம்னு பிரார்த்தனை, தட்சிணை கொடுத்து யாராவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தத்ரிஷியை பார்க்குறார். அந்த மாதிரி ஒரு பிராமணரை பார்க்குறார் அவர். தம் திருஷ்டுவா, ஸோ அவரை பார்த்துட்டு சம் அனுப்பிராப்தம் வினய அவனத்தக அபவத்து, ஸோ அவரை பார்த்து ரொம்ப வினயத்தோடு கூட அந்த ஹரிச்சந்திரன் ஆனான். அபவத்துனா அப்படி ஆனான். ஸோ இவரை பார்த்து இவர் ஏதாவது நமக்கு பிரயோஜனப்படுவார்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. तदृशे अथ मुनिश्रेष्ठं ब्राह्मणं दक्षिणा अर्तिनं तं दृष्ट्वा सम् अनुप्राप्तं विनय अवनतः अभवत्. இது வாங்குற பிராமணன் இல்லை, நம்ம விஸ்வாமித்திர பிராமணர் தான் வந்திருக்காருங்க. தட்சிணா அர்த்தினம்னு இந்த பைசா வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு இவர் பின்னாடி. ஸோ அங்கேயும் பிராமணர் தொடர்ந்து வந்துட்டார் விஸ்வாமித்திரர். அந்த பிராமணர் வந்திருக்கார். பின்னாடி வாங்க போகிற பிராமணன் இனிமேல் தான் வரப்போகிறார். प्राह च एव अञ्जलिं कृत्वा हरिश्चन्द्रः महामुनिम् इमे प्राणाः सुतश्च अयं प्रिया पत्नी मुनि मम. பிராகச்ச அஞ்சலியும் கிருத்துவா, வணங்கி ஹரிச்சந்திரன் மகாமுனிவரான அவரை பார்த்து, என்னுடைய பிராணன், என்னுடைய குழந்தை, என்னுடைய பிரியமான பத்னி, அயம் பிரியா பத்னி, என்னுடைய பிரியமான பத்னி, எல்லாருமே முனே மம இவா எல்லாருமே அப்படின்னு சொல்கிறார். கண்டினியூ ஆகுது. प्राह चैव अञ्जलिं कृत्वा हरिश्चन्द्रः महामुनिम् इमे प्राणाः सुतश्च अयं प्रिया पत्नी मुने मम. येन ते कृत्यम् अस्ति आशु गृहाण अद्य द्विजोत्तम. यच्च अन्यत् कार्यम् अस्माभिः तन्मम आख्यातुमर्हसि. ஸோ எச்ச அந்நியத் காரியம் அஸ்மாபி, எங்களால் வேறதே காரியம் ஆகணுமானாலும், ஸோ ஏனத்தே கிருத்தியம் அஸ்தி ஆஷு, உனக்கு என்ன ஆகணுமோ, எங்களால் என்னுடைய பிராணனை வச்சுடணும், என்னோட குழந்தைய வச்சுடணும், என் பிள்ளைய என்னோட பொண்டாட்டி வச்சுடணும், என்ன காரியம் ஆனமோ கிரகாண அத்திய திஜோத்தம, ஏற்றுக்கொள்ளுங்கள் பிராமணோத்தமரை ஏற்றுக்கொள்ளுங்கள். எச்ச அந்நியத் காரியம் அஸ்தி, வேறு ஏதாவது அஸ்மாபிகி, எங்களால் வேறதே காரியம் ஆனமானாலும் நீங்கள் சொல்லுங்கோ. தன்மம் ஆக்கியாத்தும் அர்ஹசி, நீங்கள் சொல்லுங்கோ என்கிட்ட என்ன காரியம் ஆனனுங்கிறத என்கிட்ட சொல்லுங்கோ. येन ते कृत्यम् अस्ति आशु गृहाणा अद्य द्विजोत्तम. यच्च अन्यत् कार्यम् अस्माभिः तन्मम आख्यातुमर्हसि. विश्वामित्र उवाच पूर्णः स मासः भद्रं ते दीयतां मम दक्षिणा. पूर्वं तस्य निमित्तं हि स्मर्यते स्ववचः यदि. ஒரு மாதம் போயிடுத்து. பூர்ணகா ச மாசகா, நீ ஒரு மாதம் டைம் கேட்டான். எங்கே வந்துருக்காங்க, ஒரு மாதம் டைம் கேட்டிருக்காரு அவன். அதனால அவர் என்ன சொல்கிறார், ஒரு மாதம் நீ கேட்ட டைம் முடிஞ்சு போச்சுங்கிறார். பூர்ணகா ச மாசகா, அந்த மாதம் நீ கேட்ட அந்த ஒரு மாதம் அப்படிங்கிற அந்த மாதங்கிறார். ஸோ பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாட்டம்ப்பா, நல்லாரு. தீயதாம தட்சிணா, என்னோட பணத்தை கொடு. ஒரு மாதம் ஆயிடுத்தே, நீ கேட்டால் அந்த ஒரு மாதம் போயிடுதே. இப்போ தீயதாம தட்சிணா, என்னோட பணத்தை கொடு. பூர்வம் தசை நிமித்தம் ஹி, நீ அதுக்கு வேண்டி தானே, எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு வேண்டி தானே டைம் கேட்டேன் நீ. ஸோ தஸ்ய நிமித்தம், எந்த நிமித்தமாக எந்த காரியம் ஆகிறதுக்கு வேண்டியோ, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டியோ நீ கேட்டையே, அந்த முன்னாடி கேட்ட அந்த காலம். ஹி ஸ்மரியத்தே ஸ்வவச்சகா எதி, உனக்கு ஞாபகம் இருக்கா கேட்குறாரு. அப்படி ஸ்மரியத்தே, உனக்கு ஞாபகம் இருக்கா அவனுக்கு, நீ ஏற்கனவே சொன்னது ஒரு மாதம் டைம் கேட்கும்போது அந்த பணத்துக்கு வேண்டி தானே டைம் கேட்டாய், இப்போ அந்த பணத்தை கொடுங்குற. विश्वामित्र उवाच पूर्णः स मासः भद्रं ते दीयतां मम दक्षिणा. पूर्वं तस्य निमित्तं हि स्मर्यते स्ववचः यदि. राजोवाच ब्रह्मन् न अद्यापि सम्पूर्णः मासः ज्ञानतपोबल. तिष्ठति एकदिन अर्धं यद्यत् प्रतीक्षस्व न अपरम्. ஸோ ஒரு மாதம் பூர்ணம் ஆகலைங்கிறார். ராஜா என்ன சொல்கிறார், ஞான தபோபல, ஞானத்திலையும் தபஸ்லையும் பலமுடையவரே, அப்பேற்பட்ட தபோபலமுடையவரே, பிரம்மன் பிராமணோத்தமரே, அத்தியாபி மாசக ந சம்பூர்ணக, இன்னைக்கு இப்போ நீங்கள் வந்துடுற இந்த நேரத்தில் கூட ஒரு மாதம் முடியலை, இன்னும் அரை நாள் இருக்குங்கிறார். திஷ்டதி ஏகதின அர்த்தம், ஏகதின அர்த்தம்னு ஒரு பாதி நாள் பாக்கி இருக்குது, இன்னும் பாதி நாள் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. எத்தத் பிரதீஷஸ்வனா, அப்புறம் அதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க.
இந்த ஒரு பாதி நாள் மட்டும் வெயிட் பண்ணுவோம், அதனால நீங்கள் அதுக்கு மேலே வெயிட்டே பண்ண வேண்டாங்கிறான்னு இப்போ ராஜா. राजोवाच ब्रह्मन्न अद्यापि सम्पूर्णः मासः ज्ञानतपोबल तिष्ठति एकदिन अर्धं यत्तत् प्रतिचक्ष्व न अपरम्. विश्वामित्र उवाच एवमस्तु महाराज आगमिष्यामि अहं पुनः शापं तव प्रदास्यामि न चेत् अद्य प्रयच्छसि. ஸோ விஸ்வாமித்திர கோவம் வருது இப்போ. ஏவமஸ்து மாறு இருக்கட்டும், ஓகே அப்படியே இருக்கட்டும், அரை நாள் இருக்கா, ரைட்டு. ஆகமிஷாமி திருப்பி வருவேன், நான் அகம் புனக ஆகமிஷாமி, நான் மீண்டும் வருவேன். சாபம் தவ, உனக்கு சாபத்தை கொடுக்க போகிறேன் நான் இப்போ. பிரதாசியாமி நான் சேத் அத்திய பிரயச்சசி, இன்னைக்கு நீ இந்த பணத்தை தரலையே, நான் பிரயச்சனை கொடுக்குறதுன்னு அர்த்தம். பகவான் அப்படி தானே சொல்கிறோம், பிரயச்ச பிரசீதான்னு கேட்குறோம் பகவானை பார்த்து, எனக்கு எங்கிட்ட அருள் புரிய, எனக்கு கொடுன்னு. அதுதான் சொல்கிறேன், நீ இன்னைக்கு தரலை என்றால் நான் சேத் அத்திய பிரயச்சசி, இன்னைக்கு நீ பணம் தரலைன்னா சாபம் தவ பிரதாசி, உனக்கு நான் நல்ல சபிக்க போகிறேங்கிறேன். विश्वामित्र उवाच एवम् अस्तु महाराज आगमिष्यामि अहं पुनः शापं तव प्रदास्यामि न चेत् अद्य प्रयच्छसि. इत्युक्त्वा अथ ययौ विप्रः राजा च अचिन्तयत् तदा कथम् अस्मै प्रयच्छामि தக்ஷிணாயா பிரதிஸ்ருதா. ஸோ அவர் கிளம்பிட்டார். இப்படி சொல்லிட்டு சாபத்தை தருவேன் திருப்பி வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். இத்தியுக்துவா இவ்வாறு சொல்லிவிட்டு யயவ் விப்ரகா கிளம்பி போனார். அவர் ராஜாச்சா அச்சிந்தயத்தை ரொம்ப யோசிக்கிறார், என்ன பண்ணலாம், இந்த அறநாள் தானே இருக்குது, இவருக்கு தட்சிணையை யா பிரதிஸ்ருதா, எதை நான் பிரதிஜை பண்ணி சொன்னேனோ தரேன்னு சொல்லிட்டு கதம் அஸ்மை பிரயாச்சாம், எப்படி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கவலைப்படுறார் ராஜா. इत्युक्त्वा अत ययौ विप्रः राजा च अचिन्तयत् तदा कथम् अस्मै प्रयच्छामि दक्षिणाया प्रतिश्रुता. இந்த இடத்துல कुतः पुष्टानि मित्राणि कृतार्थः साम्प्रतं मम प्रतिग्रहः प्रतुष्टः मे तत्र याञ्चा कथं भवेत्. कुत्र अर्थः ஓகே. குத பிருஷ்டாணி மித்ராணி. ஸோ புஷ்டாணி மித்ராணி, நல்ல பணக்காரா நல்ல புஷ்டியாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு எங்கே போயிட்டா, யாருமே இல்லையே. குத்தக எங்கே இருக்கா, குத்திர அர்த்தக எங்கே இருக்குது தனம், இப்போ எங்கிட்ட தனமும் இல்லை, அதை கொடுக்க ஃப்ரெண்ட்ஸு யாரும் இல்லை. சாம்பிரதம் மம எங்கே தான் போயிட்டா, யாருமே இல்லையே அப்படிலாம் மனசில் கவலை வருது அவருக்கு. சாம்பிரதம்னு நவ் இப்போ யாருமே இல்லையே. பிரதிகிரக பிரதுஷ்டக மே, அதாவது அதாவது ராஜாங்கிறதுக்காக எனக்கு பிரதிகிரகம் வேண்டாம். பிரதிகிரகம் ஒரு சத்திரியர் பிரதிகிரகம் வாங்கவே விடாது. பிராமணா பிரதிகிரகம் வாங்கலாம். பிரதிகிரகம்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுறது, பணத்தை வாங்குறது. ஸோ தானத்துக்கு ஆப்போசிட்டு, தானம்னு கொடுக்குறது, ஆப்போசிட் பிரதிகிரகம், எனக்கு ஓனர்ஷிப்பில் வாங்கிக்கிறது. ஸோ பிரதிகிரகம் எனக்கு துஷ்ட அது கிடையாது. சத்திரியர்களுக்கு இட் இஸ் நாட் ஃபார் ராஜா, நாட் ஃபார் சத்திரியர், அவளுக்கு அது கிடையாது, அது துஷ்டம், அது வாங்கக்கூடாது, தூஷிதம். தத்ர யாஞ்சா கதம்பவேத், நான் போய் எப்படி பிச்சை எடுக்க முடியும், நான் பிரதிகிரகம் வாங்க முடியாதுன்னு சத்திரியர்களுக்கு ரூல் இருக்கிற சமயத்தில் நான் யார்ட்டையும் போய் தேகின்னு நான் எப்படி நிற்பேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையே, எனக்கு பணம் எங்கேருந்து வரப்போகிறது, இப்படியெல்லாம் கவலை ராஜா. குதஹ புஷ்டானி மித்ராணி குத்ர அர்த்தஹ சாம்பிரதம் மம பிரதிகிரஹ பிரதுஷ்டஹ மே தத்ர யாஞ்ச கதம் பவேத். राज्ञां वृत्तित्रयं प्रोक्तं धर्मशास्त्रे सुनिश्चितं यदि प्राणात् विमुञ्चामि हि अप्रदाय च दक्षिणाम्. ராஜ்ஞாம் விற்த்தித்ரயம், 3 விற்த்திகள், ராஜா எப்படி இருக்கணும், அப்படி ராஜாவோட நடவடிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் நிச்சயமாக 3 வழி சொல்லியிருக்கு. ஸோ விற்த்தித்ரயம் எப்படி நடக்கணும்னு 3 விதமான வழிகள் ரமணசாஸ்திரத்தில் இருக்குது. எதி பிராணான் விமுஞ்சாமி, சரி இப்போ நான் உயிரை விட்டுடுறேன், இவருக்கு பணம் கொடுக்காம, அப்பிரதாய ச தட்சிணாம், இந்த முனிவரோட கடனை நான் அடைக்காமல், அவருக்கு தட்சிணை கொடுக்காம நான் இப்போ செத்து போனேன் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு 3 விதமாக ராஜாக்களுக்குள்ள ரூல்ஸு இருக்குது தர்மசாஸ்திரத்தில். राज्ञां वृत्तित्रयं प्रोक्तं धर्मशास्त्रेषु निश्चितं यदि प्राणान् विमुञ्चामि हि अप्रदाय च दक्षिणाम्. ब्रह्मस्वः कृमिः पापः भविष्यामि अधम
अधमः अथवा प्रेततां यास्ये वर एवात्मविक्रयः. ஸோ இந்த 3 விற்பி என்னன்னு சொன்னால் ராஜாக்களுக்கு 3 விற்பி. இப்போ நம்மளுக்கு 6 விற்பி இருக்கு இல்லையா, பிராமணர்களுக்கு 6 இருக்குது. என்னது? யஜனம் யாஜனம். நம்ம யாகம் பண்ணலாம், பிரத்தியாருக்கு போய் யாகம் பண்ணி கொடுக்கலாம் பிராமணா. அதே மாதிரி நம்ம படிக்கலாம், நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அத்தியனம் அத்தியாபனம் சொல்கிறது. அப்புறம் தானம் பிரதிகிரகம், நம்ம தானம் கொடுக்கலாம், நம்ம தானம் வாங்கிக்கலாம். அப்படி 6 விதமான விற்த்திகள் இருக்க மாதிரி சத்திரியர்களுக்கு 3 விற்த்திகள் சொல்லியிருக்குன்றா. அது என்ன விற்த்திகள்னா, அவன் வந்து வாங்கிக்க கூடாது, ஆனால் கொடுக்கலாம், தானம் கொடுக்கலாமா. ஸோ தானம் கொடுக்கலாம், படிக்கலாம், வித்தியனை அதாவது பிராமணர்கிட்ட நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. யாகம் பண்ணலாம், அவள் பண்ணி வைக்கப்படாதே தவிர பிராமணர்களை கூப்பிட்டு தனக்கு யாகம் பண்ணிக்க. இப்படி 3 விற்பி ராஜாக்களுக்கு இருக்குது. ஸோ இதை நான் இவருக்கு பணம் கொடுக்காம செத்தேன்னா என்ன ஆகும்னா, பாபகா கிருமிகி, பாபியாகப்பட்ட ஒரு கிருமியாக நான் பிறப்பேன்கிறான். ஸோ பிரம்மஸ்வ ஹா, பிரம்மஸ்வன்னா பிராமணனுடைய சொத்து, ஹான்னா அபகரிக்கிறது. ஸோ பிராமணனுடைய சொத்தை அபகரித்த தோஷம் வரும்பொழுது நான் அந்த சமயத்தில் பாபம் செய்த ஒரு கிருமியாக பிறப்பேன். பவிஷ்யாமி அதமாதமாக, கீழினும் கீழான ஒரு பிறப்பு, அந்த கிருமி பிறப்பு எனக்கு கிடைக்கும். அதவா பிரேததாம் யாசியே, அதாவது பிரேத்த உடலில் இருக்கிற மாதிரி உயிரோடு செத்தவன் மாதிரி மூஞ்சியே பேஸ் அடிச்சு கிடக்குன்னு சொல்ல மாட்டோமா, அதை மாதிரி ஒரு செத்த மூஞ்சி மாதிரி ஆயிடுவேன் நான். வர ஏவ ஆத்ம விக்கிரயக, இதெல்லாம் பார்க்குறோச்சே, என்னை வித்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஒரு பிரேதமாக நடக்கிறத விட, பிரேதம்னு அதாவது சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாது, இந்த உலகத்திலேயே பிரேதமாக சுற்றின்னு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலையை விட நான் என்னை வித்துட்டாவது பணத்தை கொடுக்கணும், இந்த கிருமியாகலாம் பிறக்காமல் இருக்கணும் என்றால். ब्रह्म स्वाहा कृमिः पापः भविष्यामि अधमः अथवा प्रेततां यास्ये वर एवात्मविक्रयः. ஏவ ஆத்மவிக்கிரயக, தன்னை விற்றல். एव आत्मविक्रयः. राजानं व्याकुलं दीनं चिन्तयानम् अधोमुखं प्रत्युवाच तदा पत्नी பாஷ்பகத்கதயாகிரா. இப்போ சூதர் எங்கே போயிடணும், நைமிஷாரண்யத்தில் இருக்கோம். இப்போ நம்ம நேரம் நைமிஷாரண்யத்தில் சூதர் வந்து சௌனகாதி முனிவர்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். அதுங்க தான் ஆரம்பிக்கிறது கதையே, நைமிஷாரண்யத்தை ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல சூத பௌராணிகர் சொல்கிறார் சௌனகாதி முனிவர்கள்ட்ட, வியாக்குலம் ராஜானம், குழம்பி கிடக்கார் ராஜா, தீனமாக இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கார். நான் அரை நாள் தான் இருக்குது. ஸோ சிந்தையானம், ரொம்ப கவலைப்பட்டுண்டு அதோ முகம் மூஞ்சியை தொங்க போட்டு இருக்கக்கூடிய அந்த ராஜாவை பார்த்து ததா பத்தினி பிரத்யுவாச்ச, பத்தினி பேசுகிறா. இப்போ ஹரிச்சந்திரோட மனைவி அவனை பார்த்து பேசுகிறா. பாஷ்ப கத்கதையாகிறா, கண்ணீர் வழியிறது, தொண்டை தழுதழுக்கிறது, கத்கதமாக இருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தையினால பெண்டாட்டி கணவனை பார்த்து சொன்னாள். सूत उवाच राजानं व्याकुलं दीनं चिन्तयानम् अधोमुखं प्रत्युवाच तदा पत्नी बाष्पगद्गदया गिरा. त्यज चिन्तां महाराज स्वधर्मम् अनुपालय प्रेतवत् वञ्चनीयः हि नरः सत्यबहिष्कृतः. ஸோ தேஜ சிந்தா மகாராஜா, கவலைப்படாதீங்கோ மகாராஜா, கவலையப்படாதீங்கோ. ஸ்வதர்மம் அனுப்பாலியா, உங்கள் தர்மம் என்ன சொல்கிறோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும், சத்தியத்தெல்லாம் கடைப்பிடிக்க தான் வேணும். ஸோ பிரேத்தவத்து நரக சத்திய பகிஷ்கிருத்தக, அதாவது சத்தியத்தை விட்டவன், சத்தியத்தை பகிஷ்காரம் பண்ணிட்டான்னு, அது சத்தியத்தை தொலைச்சான், சத்தியம் வேண்டான்னு விட்டுட்டான், அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நரக மனிதன். பிரேத்தவத் வர்ஜனியகி, அவனை பிரேதம்னே நினச்சிக்கலாம். சத்தியம் இல்லாமல் உயிர் வாழவர் தான் அவன் பிரேதத்துக்கு சமன். அதனால நீங்கள் உங்கள் தர்மம் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும், அதை பண்ணுங்கிறாரு அது மனைவி. மகாராஜ ஸ்வதர்மம் அனுபாலய பிரேதவத் வர்ஜனீயः ஹி நரः சத்ய பகிஷ்கிருதः. ந அतः பரதரம் தர்மம் வதந்தி புருஷஸ்ய ச யாத்ருஷம் புருஷ வியாக்ர ஸ்வசத்யஸ்ய அனுபாலனம். ஸோ இதை விட மேலான தர்மம் கிடையாதுங்கிறான். அத்தப்பரதரம் தர்மம், இதை விட மேலான தர்மம் கிடையாது. புருஷஸ்ய, ஒரு புருஷனுக்கு, ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எது? சத்தியத்தை பாதுகாக்கிறது. யாதிருஷம் புருஷ வியாகர, எவ்வாறு, எந்த முறையில், புருஷ வியாகர, புருஷ புலியே, கூப்பிட்றா கணவனை பார்த்து, புருஷ புலியே, ஸ்வசத்யஸ்ய அனுபாலனம்,
தான் பண்ணின சத்தியத்தை அதை ஃபாலோ பண்ணுறத மாதிரி ஒரு உயர்ந்த தர்மம் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. न अतः परतरं धर्मं वदन्ति पुरुषस्य च यादृशं पुरुषव्याघ्र स्वसत्यस्य अनुपालनम् अग्निहोत्रम् अधीतं च दानाद्याः सकलाः क्रियाः भवन्ति तस्य वैफल्यं वाक्यं यस्य अनृतं भवेत्. ஸோ அக்னிஹோத்திரம் அதீதம் ச. ஸோ அதில் ஒரு சத்திரியனோட டியூட்டி என்னது? யாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? அது அக்னிஹோத்திரமே ஒரு யாகம் தானே. ஸோ அந்த அக்னிஹோத்திரம்லாம் நீங்கள் நல்லா கற்றுருக்கேள், அதெல்லாம் படிச்சிருக்கேள். தானம் பண்ண வேண்டியது நம்ம டியூட்டி, அது நீங்கள் பண்ணியிருக்கேள். ஸோ தானாதியாக சகலாக கிரியாக, இந்த மாதிரி ஒரு சத்திரியனோட டியூட்டி எல்லாமே தஸ்ய வைஃபல்யம் பவந்தி. சத்தியம் இல்லாட்டானா இந்த நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாமே விஃபலம், பலன் இல்லாமல் போய்விடும். எப்படி சந்தியாவந்தனம் பண்ணாமல் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த ஒரு யாக யஜ்ஞம் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாதோ, அது மாதிரி சத்திரியன் சத்தியத்தில் நிலை நிற்காமல் தியானம் பண்ணினாலோ இல்லை அக்னிஹோத்திரம் முதலிய காரியங்களை செய்தாலோ அதெல்லாமே வேஸ்ட்டுன்னு. வைஃபல்யம் பவந்தி, விஃபலமாக பலனின்றி போய்விடும். வாக்கியம் எஸ் அன்ருத்தம் பவேத். அன்ருத்தம்னா பொய், ரித்தம்னா உண்மை, அன்ருத்தம்னா பொய். ஸோ எவன் ஒருத்தன் பொய் பேசுகிறானோ வாக்கியத்தில், அவனுடைய மற்ற செயல்கள் நல்லதாக இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. अग्निहोत्रम् अधीतं च दानाद्याः सकलाः क्रियाः भवन्ति तस्य वैफल्यं वाक्यं यस्य अनृतं भवेत्. सत्यम् अत्यन्तमुदितं धर्मशास्त्रेषु धीमतां तारणाय अनृतं तद्वत् पातनाय अकृतात्मनाम्. கரெக்ட். ஸோ தீமதாம் தாரணாய, தீமதாம்னா புத்திசாலிகள், தீனாலே புத்தி. ஸோ தீமதாம் புத்தி உடையவர்கள், அவர்கள் சம்சாரத்தை கடப்பதற்கு, தாரணம்னா தாண்டறதுக்கு, எதை தாண்டணும்? சம்சாரத்தை. ஸோ சம்சாரத்தை தாண்டனமானால் சத்தியம் அத்தியந்தம், சத்தியம் கண்டிப்பாக வேணும். சத்தியம் இல்லாதவனுக்கு இந்த சம்சாரத்தை தாண்டவே முடியாது. அது ரொம்ப அத்தியந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மசாஸ்திரேஷு உதிதம், தர்மசாஸ்திரம் அப்படி சொல்லிருக்கு. நீ போய் பேசிட்டு நமக்கு மோட்சம் கிடைக்கும், இந்த சம்சார கடல் தாண்டலான்னு முடியாது. ஸோ உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் தத்வத்து, அது போல அன்ருத்தம் பாத்தனாய அக்கிருத்தாத்மனாம் பாத்தனாய. அக்கிருத்தாத்மனாம்னு மனதை அடக்காதவர்கள், அதாவது இஷ்டம் போல பொய் பேசிட்டு நடக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி உள்ளவர்கள் அக்கிருத்தாத்மான, இந்திரியங்களெல்லாம் அடக்காதவர்கள்னு அர்த்தம். தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய மனசு, இங்கே மனசு, ஆத்மானா மனசுங்க. ஸோ மனதை அடக்க தெரியாதவர்கள், அவர்கள் அந்த பொய் பேசுறது அன்ருத்தம் பாத்தனாய, அவர்களை விழ வச்சுவிடும். சம்சார குழியில் திருப்பி விழ வேண்டிதான். सत्यम् अत्यन्तम् उदितं धर्मशास्त्रेषु धीमतां तारणाय अनृतं तद्वत् पातनाय अकृतात्मनाम्. राधे कृष्णा मैम. अश्वमेध अनादृत्य राजसूयञ्च पार्थिवः कृत्वा राजा सकृत् स्वर्गात् असत्यवचनाच्युतः. शत अश्वमेधान् आदृत्य 100 அஸ்வமேத யாகங்கள் செய்து ராஜசூயம் அது மாதிரி ராஜசூய யஜ்ஞம் பண்ணி பார்த்திவகா, ஒரு ராஜா, எந்த ஒரு ராஜாவானாலும் கிருத்வா, அந்த ராஜா கிருத்வா, அந்த ராஜா செய்து சக்ருத் சொர்க்காத், ஒரே ஒரு முறை போய் சொன்னால் போருங்கிறா. அசத்திய வச்சனாத் சக்ருத்னா ஒரே ஒரு டைம். இவ்வளவு யாகம் பண்ணினாலும் சரி, 100 அஸ்வமேத யாகம், அப்புறம் ராஜசூய யாகம் எல்லாத்தையும் ஒரு ராஜா பண்ணிவிட்டு ஒரு தடவை அசத்திய வச்சனாத், அசத்தியம் பேசினதுனால ஸ்வர்காத் சுதக, சொர்க்கத்திலிருந்து கீழே விழுந்தான் அப்படின்னு இருக்குது. ஒருவேளை யயாதியை மீன் பண்ணுறாலும் தெரில. யயாதி சொர்க்கத்துலேருந்து புறக்கணும் விழுந்தான் இல்லையா? அது நான் அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவார், ரீசன் என்ன சொல்லுவான்னு, இந்திரன் நீ என்ன பண்ணியிருக்கேன், எது பண்ணிருக்கேன், நான் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தன்னை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லுவான். அதனால நீ உன்னோட புண்ணியம்லாம் போய் கீழ் தள்ளி விட்டுறேன்னு விடுவா. பட் இங்கே அந்த ராஜாவை ஏதோ ஒரு ராஜா மீன் பண்ணுறான். இங்கே அவன் ஒரு தடவை போய் சொல்லி அவன் கீழே விழுந்தான் அப்படின்னு அவன் மனைவி சொல்கிறா ஹஸ்பண்டை பார்த்து. ராதே கிருஷ்ணா. शत अश्वमेधान् आधृत्य राजसूयं च पार्थिवः कृत्वा राजा सकृत् स्वर्गात् असत्यवचनात् च्युतः. राजोवाच वंशवृत्तिकरश्च अयम् पुत्रः तिष्ठति बालकः उच्यतां वक्तुकामाति
யத்வாக்யம் கஜகாமினி. இப்போ ராஜா மனைவிட்ட சொல்றார், வம்ச விருத்திகரச்ச அயம், நம்மளுடைய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடியவன் இந்த பிள்ளை. நம்ம குழந்தை தான் நாளைக்கு நம்ம வம்சத்தை விருத்தி பண்ணணும். ஸோ புத்திரக திஷ்டதி பாலக, இங்கே பிள்ளை உட்காந்துருக்கானதோ பக்கத்தில். உச்சதாம் வக்து காமா அசி, நீ வந்து சொல்கிறதுக்கு ஆசைப்படுற, அதாவது தர்மத்தெல்லாம் நீ எடுத்து சொல்கிற. இப்போ ஸோ நம்ம வம்சத்தோட குழந்தை அது தெரிஞ்சுக்கணும், நீயோ பேசுறதுக்கு ஆசைப்படுற. ஸோ இந்த தர்மத்தை சொல்ல ஆசைப்படக்கூடிய நீ அந்த பிள்ளைகிட்ட சொல்லு. எத் வாக்கியம், நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இந்த குழந்தைகிட்ட சொல்லு. கஜகாமினின்னு சொல்கிறது யானை நடைய உடைய பெண்ணே, நீ உன்னுடைய குழந்தைக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லு. ராஜோவாச்ச வம்சவிருத்திகரஸ்ச அயம் புத்ரः திஷ்டதி பாலகः உச்யதாம் வக்து காமா அசி யத்வாக்யம் கஜகாமினி. பத்னிவாச்ச ராஜன் மா பூத் அசத்யம் தே பும்சாம் புத்திரபலாः ஸ்த்ரியः தன்மாம் பிரதாய வித்தேன தேஹி விப்ராய தக்ஷிணாம். ஸோ பத்னி சொல்கிறா, ஹே ராஜன் ஹரிச்சந்திரரே, மாபூத் அசத்தியம் தே, உங்களுக்கு பொய் பேசவே கூடாது. எந்த காரணம் கொண்டு நீங்கள் உங்களுக்கு அந்த பொய்மைங்கிறது வரவே கூடாது. மாபூத் அது ஏற்படக்கூடாது. பும்சாம் புத்திரபலாக ஸ்திரியக, பும்சாம்னா ஒரு ஆண்களுக்கு, புத்திரபலாகன்னு புத்திரனை கொடுப்பவர்கள், அந்த புத்திரன் என்ற பாக்கியத்தை அந்த பலனை கொடுப்பவர்கள் பெண்கள். ஏன்னா மனைவி தானே அந்த குழந்தையை பெற்று கொடுக்கணும். ஸோ கணவனோட வீரியத்தை தான் சுமந்து அந்த குழந்தையை பெற்று கொடுக்குறவர்கள் பெண்கள். தன் மாம் பிரதாய, ஸோ அது அப்படிப்பட்ட எண்ணெய் விற்று, பிரதாய வித்தேன, அது எண்ணெய் யாருக்காவது கொடுத்து, யாருக்காவது எண்ணெய் கொடுத்துட்டு, வித்தேன அந்த பணத்தில் தேஹி விப்ராய தட்சிணாம், எண்ணெய் விற்று அந்த பணத்தை வாங்கி அந்த பிராமணருக்கு பணத்தை கொடுத்துருங்கோ. தட்சிணாம் தேஹி, அவருக்கு தட்சிணையை கொடுங்கோன்னு சொல்கிறோம். இப்போ எண்ணெய் விற்றுருங்கோ, அது தப்பில்லை. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். உன்னோட பிள்ளையே பெற்று கொடுக்குறவா நாங்கள். அப்போ உனக்கு இந்த ஆபத்தில் நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா, பண்ணுவேங்கிறாங்க. பத்னி உவாச்ச ராஜன் மா அபூத் அசத்யம் தே பும்சாம் புத்திரபலாः ஸ்த்ரியः தன்மாம் பிரதாய வித்தேன தேஹி விப்ராய தக்ஷிணாம். व्यासौ उवाच एतद् वाक्यम् उपश्रुत्य ययौ मोहं महीपतिः प्रतिलभ्य च संज्ञां वै विललाप अतिदुःखितः. வியாசர் சொல்கிறார் ஜனமேஜயன்ட்ட, இந்த வார்த்தையை கேட்டோன்னே மயக்கடிச்சு விழுந்துட்டான். மோகம்னு இங்கே இந்த இடத்துல மயக்கம்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஏதத் வாக்கியம் உபஸ்ருதி, ஐயோ பொண்டாட்டி தன்னை வித்துருன்றான். ஒரு கணவன் ரட்சிக்கப்பட ஒரு டியூட்டி இருக்குது கணவனுக்கு. அப்பேற்பட்ட பொண்டாட்டி என்ன சொல்கிறா, இப்போ என்ன வித்துருங்கிறான். அதை கேட்ட உடனே மோகம் ஏயோ மகிபதி, அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டான் அந்த ராஜா. திருப்பியும் சக்ஞாம் பிரதிலப்யா, கொஞ்ச நாள் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறான். சக்ஞாம்னா நினைவு, தன் நினைவை பெற்ற அவன் விலலாபாதி துக்கிதுக்கா பிரலாபம், அப்படியே புலம்பி தள்ளுறான். இப்படி போய் சொல்லலாமா என்கிட்டங்கிற மாதிரி ரொம்ப புலம்பினான் அந்த ராஜா. व्यास उवाच एतद् वाक्यम् उपश्रुत्य ययौ मोहं महीपतिः प्रतिलभ्य च संज्ञां वै विललाप अतिदुःखितः. राधे कृष्ण. முடிச்சுலாம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணம் அஸ்து.